ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். பிரதிஷா மணி நாவல்ஸ் சேனல்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை பிரதிஷா மணி அவர்கள் எழுதிய காதலும் கசிந்திருக்கும் நம் காதலில். கதையின் குரலாக நான் உங்கள் ஆர்ஜே ஜோதி விஜயன். காதலும் கசிந்திருக்கும் நம் காதலில். காதல் ஒன்று. சூரிய தேவன் மேற்கில் முக்கால்வாசி மறைந்தும் கால்வாசி மறையாமல் வானம் முழுவதும் ஆரஞ்சும் இளம் சிவப்பு வண்ணமுமாக காட்சியளித்துக் கொண்டிருந்தது. பொழுது சாய்ந்த நேரத்தில் பறவைகள் எல்லாம் தத்தமது கூட்டிற்கு கூட்டம் கூட்டமாக வானத்தில் பறந்து சென்றன. கொங்கு நாட்டில் ஆரம்ப காலம் தொட்டே முதன்மை தொழிலாக இன்றளவும் பார்க்கப்படும் தொழில் விவசாயம். இன்று விவசாயத்தினால் லாபம் இல்லாவிட்டாலும் பாரம்பரிய தொழிலை விட மனமில்லாமல் செய்து கொண்டுதான் இருக்கின்றனர். ஆனால் இந்த நிலை இப்படியே தொடர்ந்தால் வருங்காலத்தில் விவசாயம் அழிந்து விடுவது உறுதி. இயற்கை எண்ணெயின் வரப்பிரசாதத்தால் பசுமை நிறைந்த ஒரு குக்கிராமத்தில் வயல்வெளியின் நடுவில் கட்டப்பட்ட அழகான ஓட்டு வீடு. வீட்டின் முன்வாசலில் போடப்பட்டிருந்த மக்காச்சோளத்தை கோழிகளும் ஆட்டுக்குட்டிகளும் ஒன்றுக்கொன்று சண்டை போடாமல் பொறுக்கிக் கொண்டிருந்தன. வாசலின் மறுபுறத்தில் பால் சோறும் தயிர் சோறும் மட்டுமே தின்று வளர்ந்ததால் கொழு கொழுவென்ற உடம்புடன் கருமை நிறத்தில் அந்த வீட்டினை காவல் காக்கும் பைரவன் படுத்திருந்தான். அவனின் மேலேயே வெண்மை நிறத்தில் புசுபுசுவென்ற தோற்றத்தில் அந்த வீட்டின் செல்லக்குட்டி பப்ளு பூனை ஒய்யாரமாக படுத்தவாறு நல்ல உறக்கத்தில் இருந்தது. வீட்டைச் சுற்றி இருந்த நிலங்களில் அந்த வருடம் பெய்த நல்ல மழையால் வாழையும் நெல்லும் கரும்பும் செழித்து வளர்ந்து நின்று விழிகளுக்கு குளிர்ச்சியாக காட்சியளித்தது. வீட்டின் வலது புறத்தில் இருந்த தொண்டுப்பட்டியில் 2 காங்கேயன் காலையும், நாட்டு மாடு 4, ஜெர்சி பசுமாடு 4, எருமை 3, எருமை கன்றுக்குட்டி 2, மாட்டுக் கன்னுக்குட்டி 4ம் கட்டுத்தரையில் கட்டப்பட்டிருந்தது. அந்த வீட்டின் உரிமையாளர்கள் பொன்னம்மாவும் சிவராமனும் பால் கறந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது வாசலில் வந்து நின்ற பைக்கின் சத்தத்தை கேட்டு உறக்கத்தில் இருந்த பப்ளு முழித்து வந்திருப்பவனை பார்த்துவிட்டு வேகமாக பைரவனின் மேல் இருந்து குதித்து இறங்கி 4 கால் பாய்ச்சலில் வீட்டிற்குள் ஓடி தனது அறையில் எழுதி கொண்டிருந்தவளின் கையை சுரண்டி கூப்பிட்டுக் கொண்டிருந்தது. பப்ளு எழுந்து ஓடியதும் பைரவன் வந்திருப்பவனை நோக்கி எழுந்து ஓடியது. அவன் பைக்கிலிருந்து இறங்கி நின்றதும் ஓடி வந்த பைரவன் நின்றிருந்தவனின் மேல் தாவியது. அவனும் தனது இரு கைகளிலும் பைரவனின் இரு கால்களையும் பிடித்துக்கொண்டு, பைரவா, எப்படிடா இருக்க என்றான். அவனின் மார்பு உயரம் வரை இருந்த பைரவனும் அவனின் கேள்விக்கு தனது முகத்தை அவனின் மார்பில் தேய்த்தவாறு கொஞ்சிக் கொண்டே அதனின் பாஷையில் பதில் கூறியது. வாசலில் வந்து நின்ற வண்டி சத்தத்தில் பால் கறந்து கொண்டிருந்த பொன்னம்மாவும் சிவராமனும் திரும்பி பார்த்துவிட்டு, வா மருமகனே, வா கார்த்தி என இருவரும் வரவேற்றனர். செத்த நேரம் இரு கார்த்தி, பால் கறந்து போட்டு வந்து போடுறோம் என அவனிடம் கூறிய பொன்னம்மா, ஆனந்தி வீட்டிற்குள் இருந்த மகளை அழைத்தார். நீங்க பால் கறந்து போட்டே வாங்கத்த என்றான். அவர் கூப்பிடும் போதே தாவணி பாவடையை வாயில் கவ்வியவாறு அவளை வெளியே இழுத்து வந்து கொண்டிருந்தது பப்ளு. பப்ளு, அக்காவுக்கு நிறைய எழுதுற வேலை இருக்குடா, இன்னைக்கு 1:30 கூட விளையாட வர முடியாது, என்ன விடு பப்ளு என பப்ளுவிடம் கெஞ்சிக் கொண்டே வந்தவள் தனது அம்மா கூப்பிடும் சத்தம் கேட்டதும் பப்ளுவிடம் பேசுவதை நிறுத்திவிட்டு, இதோ வாரேனுங்கம்மா என சொன்னவள், அம்மா வர சொன்னாங்கன்னு தான் என்னை வந்து கூப்பிட்டியா பப்ளு என்றாள். பப்ளு அவளின் கேள்விக்கு வாயில் வைத்திருந்த பாவடையை விட்டுவிட்டு இல்லை என தலையாட்டியது. இல்லையா? அப்புறம் எதுக்கு பப்ளு எழுதிட்டு இருந்தவளை இழுத்து போட்டு வந்த? அவளை பார்த்துவிட்டு திரும்பி வாசலை பார்த்தது பப்ளு. வாசல்ல என்ன பப்ளு இருக்கு என கேட்டுக்கொண்டே நிமிர்ந்து வாசலை பார்த்தவள் அங்கு பைக்கில் சாய்ந்தவாறு கையை கட்டிக்கொண்டு உதட்டில் புன்னகையுடனே அவளை பார்த்தவாறு நின்றிருந்தான் கார்த்திக். பச்சை வண்ண பட்டுப்பாவடையும் அதே நிறத்தில் ரவிக்கையும் அணிந்து வெள்ளை நிற தாவணி உடுத்தியிருந்தாள். அவளின் வெண்மை நிறத்திற்கு அந்த தாவணி பாவடை கொள்ளை அழகை தந்தது. தலைமுடியை ஒற்றை பின்னலிட்டு அதில் காலையில் கல்லூரிக்கு சூடி சென்ற மல்லிகைப்பூ வாடியிருக்க, அவளின் முகத்தில் மீன் போன்ற விழிகள் 1000 கதை பேச, அதன் மேல் திருத்தப்படாத புருவத்துடன் நெற்றியில் காலையில் வைத்த பொட்டு கலையாமல் இருந்தவளின் செம்பவள உதடு வந்திருந்தவனை பார்த்ததும் புன்னகையால் விரிந்தது. மாமா, அந்த ஒற்றை வார்த்தையில் அவளின் அத்தனை மகிழ்ச்சியையும் கொட்டி அழைத்தாள். அம்மு, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் மாமா, நீ எப்படி இருக்க மாமா? நான் நல்லா இருக்கேன்டா அம்மு. பால் கறந்து முடித்து விட்டு வந்த பொன்னம்மா, ஏ ஆனந்தி, ஏன் இப்படி மசன்னு நின்னு போட்டு இருக்க? போய் கார்த்திக்கு உட்கார் சேர் எடுத்துட்டு வந்து போடு. சேர் வேணாம்கத்த, நான் திண்ணையிலேயே உட்கார்ந்துக்கிறேன் என்றவன் பைக்கில் மாட்டியிருந்த பையை எடுத்து ஆனந்தியிடம் கொடுத்தவாறே, அம்மு, இதுல சீம்பால் இருக்கு, அம்மா உனக்கு பிடிக்கும்னு கொடுத்து விட்டாங்க என்றான். பொன்னம்மா, செவலமாடா கண்ணு போட்டிருக்கு கார்த்தி? ஆமாங்கத்த,
அண்ணி அந்த மாட்ட மாடி விட்ட உடனே கொடுத்து போடறேன்னு சொன்னாங்க கார்த்தி. ஏவாரி விலை ரொம்ப கம்மி கேட்டாங்கன்னு அம்மா அதை விக்கலன்னு சொல்லி போட்டாங்க அத்தை. பொன்னம்மாவின் பின்னால் பால் கேனுடன் வந்த சிவராமன் பால் கேனை வைத்துவிட்டு கார்த்திக்கின் அருகில் திண்ணையில் உட்கார்ந்தவர், மருமகனே, எப்படி இருக்க? வீட்ல என்ற அக்காவும் மாமாவும் நல்லா இருக்காங்களா? நான் நல்லா இருக்கேனுங்க மாமா. அம்மாவும் அப்பாவும் நல்லா இருக்காங்க மாமா. எப்போ மாப்ள சென்னையில இருந்து வந்த? எம்புட்டு நாளைக்கு லீவு? இன்னைக்கு காலையில தானுங்க மாமா. நாளைக்கு பொழுதோட கிளம்பணுங்க மாமா. சரி மாப்ள. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே பொன்னம்மாவும் ஆனந்தியும் காப்பி வைத்து எடுத்துக்கொண்டு வந்ததும் நால்வரும் பேசிக்கொண்டே குடித்தனர். பொன்னம்மா, ஏனுங்க, பேசி போட்டே இருக்காம கறிக்காய்ச்ச ஒரு கோழி புடிச்சு கொடுத்து போட்டு போய் பாலை சொசைட்டில ஊத்தி போட்டு வாங்க. பொழுதாகி போச்சு. சரி புள்ள என்று கூறிவிட்டு சிவராமன் கோழி பிடிக்க சென்றதும் பொன்னம்மா ஆனந்தியிடம், கார்த்திக்கு மாத்திக்கு லுங்கி எடுத்து கொடுத்து போட்டு நீ வெங்காயம் பூண்டு உரிச்சு வைக்கன்னு நான் கோழி வெட்டி எடுத்து போட்டு வரேன் என கூறினார். எனக்கு நிறைய எழுதுற வேலை இருக்குமா. தினமும் காலேஜ் விட்டு வந்தா புக்கையும் நோட்டையும் எடுத்து வச்சு எழுதுறேன்னு உட்காந்துக்க வேண்டியது. வீட்ல ஒத்தாசைக்கு கூட மாட ஒரு வேலையும் செய்யறதில்ல. இப்படியே இருந்தா கண்ணால ஆகி போய் எப்படித்தான் வேலை செய்வியோ என திட்ட ஆரம்பித்தார். பாருங்க மாமா, அம்மா எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க என கார்த்திக்கிடம் புகார் கூறினாள். அத்த, அம்முவை திட்டாதீங்க. அம்முவை கண்ணாலத்துக்கு அப்புறம் ராணி மாதிரி பாத்துக்கத்தான் அவ புருஷன் நான் இருக்கேன். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க அத்த. கார்த்திக் தனக்காக அம்மாவிடம் பரிந்து பேசியதும் அம்மாவை பார்த்து பழிப்பு காட்டினாள். கோழி பிடித்துக் கொண்டு வந்த சிவராமன் பொண்டாட்டி தனது செல்ல மகளை திட்டுவதை கேட்டுக்கொண்டே வந்தவரின் காதில் மருமகன் தனது மகளுக்கு ஆதரவாக பேசுவதை கேட்டதும் மனதில் அத்தனை சந்தோஷத்துடன் அருகில் வந்து, ஏம்புல, இப்ப எதுக்கு அம்மனிய திட்டிட்டே இருக்க? உனக்கு என்ன, வெங்காயம் போட்டுதானே உரிக்கணும்? அத நானே பாலை ஊத்தி போட்டு வந்து உரிச்சு தரேன். நீ அம்மனிய திட்டாத என்றார். மருமகனின் முன்னால் மகளை கடிய முடியாமல் இருந்தவரின் கோபத்தை சிவராமனின் பதில் மேலும் தூண்டியது. அவளை கெடுக்கிறதே நீங்க தானுங்க. நான் ஏதாவது சொல்லி போட்டா போதும், உடனே அவளுக்கு பறிஞ்சு பேசிட்டு வந்துடுறது. அவளோட மாமியா என்ற நாத்தனாங்கிறதுனால நான் தப்பிச்சேன். இல்லைனா என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்கான்னு என்னதான் காரி துப்புவாங்க. நம்ம அம்மனி வாக்கப்பட்டு போறது என்ற அக்கா வீட்டுக்கு தானே. அப்புறம் உனக்கு என்ன புள்ள கவலை? போ, போய் கோழி பொசுக்கி அரிச்சு போட்டு வர வேலையை பாரு. நான் பாலை ஊத்தி போட்டு வந்து வெங்காயம் உரிச்சு தரேன் என்றவர் மகளிடம், அம்மணி, நீ போய் எழுது கண்ணு. அப்பா வந்து எல்லா வேலையும் செஞ்சுக்கிறேன் என்றார். பொன்னம்மா, என்னமோ பண்ணுங்க, இந்த வீட்ல ஆறு என்ற பேச்ச கேக்குறா என புலம்பிக் கொண்டே சிவராமனிடம் இருந்த கோழியை வாங்கிக் கொண்டு கொல்லைப்புறம் சென்றார். சரி மருமகனே, நானும் போய் பாலை ஊத்தி போட்டு வாரேன் என்றவர் பால் கேனை எடுத்து வண்டியில் மாட்டிக்கொண்டு சென்றார். அவர் சென்றதும் ஆனந்தி, மாமா, நம்ம கண்ணாலத்துக்கு அப்புறம் நான் ஏதாவது தப்பு பண்ணாலும் உங்களுக்கு என்ற மேல கோபமே வராதா? அவளின் கையை பிடித்து தனது கைக்குள் வைத்து மூடிக்கொண்டு, என்ற அம்மு மேல எனக்கு எப்பவுமே கோபமே வராதுடா. என்னோட உயிர்டா நீ. என்ற மேலேயே நான் கோபப்படுவேனா சொல்லு? அவனை நெருங்கி உட்கார்ந்தவள் தோளில் தலை வைத்து சாய்ந்து கொண்டு, ஐ லவ் யூ மாமா என்றாள். அவனும் அவளை அணைத்து கொண்டு, லவ் யூ டாமு என்றான். என்னைய சீக்கிரமா கண்ணாலம் பண்ணிக்கோ மாமா. எனக்கு உன்னோட ஞாபகமாவே இருக்கு. படிக்கவே முடியல. எனக்கு மட்டும் உன்னை பார்க்காம இருக்கணும்னு ஆசையா அம்மு. இன்னும் 6 மாசம் தானே. உன்ற படிப்பு முடிஞ்ச உடனே நம்ம கண்ணாலந்தான். போங்க மாமா. எப்போ கேட்டாலும் படிப்பு முடியட்டும், படிப்பு முடியட்டும்னு சொல்லி போட்டே இருக்கீங்க. இப்போ நான் படிக்கலைன்னா என்ன ஆக போகுது? அதுதான் நீங்க படிச்சிருக்கீங்க. என்னை வச்சு காப்பாத்துற அளவுக்கு நீங்களே சம்பாதிக்கிறீங்க. அது போதாதா? இதுல நானும் படிச்சு வேலைக்கு போவோணுமாக்கும். நான் அதுக்காக உன்னை படிக்க சொல்லலாமோ? நாளைக்கு நான் இல்லாம போனா கூட என்ற அம்மா ஆரையும் எதிர்பார்க்காம வாழணும். அதுக்கு ஒன்ற படிப்பு தான் உதவும் அம்மு. அதுக்காக தான் சொல்றேன். அவனின் தோளில் சாய்ந்திருந்தவள் வேகமாக எழுந்து, நீ இல்லாம போனா நான் மட்டும் சந்தோஷமா வாழ்வேன்னு நீ எப்படி மாமா நினைச்ச என கோபமாக கேட்டவள், அப்படி ஒரு நிலைமை வந்தா உனக்கு முன்னாடி நான் இல்லாம போயிடுவேன் மாமா என கூறிக்கொண்டே அவனின் மார்பில் முகம் புதைத்து அழ ஆரம்பித்தாள். அவளின் கண்ணீரைக் கண்டு தானும் வருந்தியவனாய் தனது மார்பில் இருந்து அவளின் தலையை நிமிர்த்தி கண்ணீரை துடைத்துவிட்டு அவளை தன்னுள் இறுக அணைத்துக் கொண்டு, அம்மு, ஏன்டா இப்படிலாம் பேசுற? நான் யதார்த்தத்தை சொன்னேன்டா. அதை போய் சீரியஸா எடுத்து போட்டு என்ன வார்த்தை சொல்லி போட்ட? நம்ம 2 பேரும் சந்தோஷமா 100 வருஷம் வாழணும் அம்மு என கூறிக்கொண்டே அவளின் பிறை நெற்றியில் தனது உதடுகளை ஒற்றி எடுத்தான். பாவம், அவளின் வார்த்தை பழிக்கப் போவதை அறியாமல் இருவரும் 100 வருஷ வாழ்க்கையை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். விதியோ அவர்களை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தது. அம்மு, நீ அழுகிறப்ப ஒன்று மூஞ்சிய பார்க்க சகிக்கலடா. அவன் கலாய்த்ததும் அவனின் மார்பிலிருந்து விசுக்கென்று நிமிர்ந்தவள், டேய் மாமா, என்ற மூஞ்சி பார்க்க சகிக்கலையா?
என கோபமாக அவனின் மார்பிலே அவனுக்கு வலிக்காமல் அடிக்க ஆரம்பித்தாள். அவளின் அடியிலிருந்து தப்பிக்க எழுந்தவன், உண்மையத்தான் சொன்னேன் அம்மு என சொல்லிக்கொண்டே வீட்டிற்குள் ஓடினான். டேய் மாமா, நின்னு! அவளும் அவனை பிடிக்க துரத்தி கொண்டு ஓடினாள். அவளின் பின்னாலே பப்ளுவும் ஓடியது. அவர்களின் காலின் அடியில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த பைரவன் தலை தூக்கி நிமிர்ந்து பார்த்துவிட்டு, இது எப்பவும் நடக்கும் செயல்தான் என்பதால் திரும்பவும் தனது தூக்கத்தை தொடர்ந்தது. வீட்டிற்குள்ளே கார்த்தி அவளிடம் மாட்டாமல் ஓடிக்கொண்டிருந்தான். ஆனந்தி அவனை பிடிக்க முடியாமல் அங்கிருந்த சேரில் தொப்பென்று உட்கார்ந்து கொண்டு மூஞ்சியை தூக்கி வைத்துக் கொண்டாள். அவளருகில் வந்து அமர்ந்த கார்த்தி அவளை சமாதானப்படுத்த ஆரம்பித்தான். காதல் 2. ஆனந்தி முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு உட்கார்ந்ததும் அவளை சமாதானப்படுத்த அவள் அருகில் சென்று சேரில் அமர்ந்தவன், அம்மு சாரிடா, மாமா உன்னோட மைண்ட மாத்துறதுக்காக அப்படி சொன்னேன்டா. எனக்கு நீ எப்படி இருந்தாலும் பிடிக்கும் அம்மு. ப்ளீஸ் அம்மு, சிரிடா என அவளிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தான். உம்மென்று உட்கார்ந்திருந்தவள் அவன் கெஞ்சியதும் சிரித்தவாறே, என்கிட்ட இருந்து தப்பிச்சா ஓடுற மாமா என சொல்லிக்கொண்டே அவனை பிடித்து அடிக்க ஆரம்பித்தாள். அவனும் சிரித்துக்கொண்டே அடியை வாங்கிக் கொண்டான். பொன்னம்மா, ஆனந்தி, ஆனந்தி என மகளை கூப்பிட்டும் பதில் இல்லாமல் போகவும், நான் இம்புட்டு கத்துறேனே, ஏதாவது பதில் சொல்றாளா? எல்லாம் அந்த மனுஷன் கொடுக்கிற செல்லம் என திட்டிக்கொண்டே வீட்டினுள் வந்தார் பொன்னம்மா. அம்மாவின் குரல் கேட்டதும் அவனை அடித்துக் கொண்டிருந்தவள், ஐயோ மாமா, அம்மா வர்றாங்க. நான் சும்மா உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா திரும்பவும் திட்ட ஆரம்பிச்சு போடுவாங்க என சொல்லிக்கொண்டே ஓடிப்போய் அவனுக்கு ட்ரெஸ் மாத்த லுங்கி எடுத்துட்டு வந்து டீப்பாயின் மேல் வைத்துவிட்டு, மாமா எடுத்துக்கோ என்றவள் வேகமாக சென்று எழுதுவதற்கு நோட்டை எடுத்து வைத்துக்கொண்டு உட்கார்ந்து கொண்டாள். தனது அத்தையின் குரல் கேட்டதுமே அவரின் திட்டிலிருந்து தப்பிப்பதற்காக அவள் நடிக்கும் அழகை புன்சிரிப்புடனே பார்த்து கொண்டிருந்தான். ஆனந்தியை திட்டிக் கொண்டே வந்தவர், கார்த்தி இன்னும் அதே பேண்ட் ஷர்ட்டில் நிற்பதை பார்த்து, ஏன் கார்த்தி துணி மாத்தாம நின்னு போட்டிருக்க? ஆனந்தி லுங்கி எடுத்து கொடுக்காம எங்க போயிட்டா என திரும்பவும் அவளை திட்ட ஆரம்பித்தார். அத்த, அம்மு அப்பவே எடுத்தாந்து கொடுத்து போட்டுதான் எழுத போச்சு. நான் தான் ஒரு ஃபோன் வந்ததுன்னு பேசிட்டே நின்னு போட்டேன் என்றான். ஓ சரி கார்த்தி, நான் அருவாமனையும் மஞ்சத்தூளும் எடுத்து போட்டு போலாம்னு வந்தேன் என்றவர் அதை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றார். அவர் போனதும் உடையை மாற்றிக்கொண்டு ஆனந்தியின் அருகில் சென்று அமர்ந்தவன், அம்மு என்கிட்ட குடுடா, நான் எழுதி தரேன் என்றான். அவள் எழுதி கொண்டிருந்த நோட்டை அவனிடம் கொடுத்துவிட்டு அவனின் கன்னத்தை பிடித்து கொஞ்சியவாறு, தேங்க்ஸ் மாமா, நானே எழுதி முடிச்சு போட்டேன். படம் தான் வரையணும். அதை மட்டும் இந்த நோட்டை பார்த்து வரைஞ்சு வச்சு போடு. என்ற கையால இன்னைக்கு காரசாரமா உனக்கு பிடிச்ச மாதிரி கறிக்குழம்பு வச்சு தரேன் என சொல்லிக்கொண்டே எழுந்து சென்றாள். கோழி வெட்டி எடுத்து கொண்டு வந்த பொன்னம்மா சமையல் அறையில் கறிக்கு மசாலா அரைத்து கொண்டிருந்த மகளை பார்த்ததும் வியந்து போய், ஏன் ஆனந்தி, இங்க என்னடி பண்ற என்று கேட்டார். பார்த்தா தெரியலைங்களாமா, கறி குழம்பு வைக்க மசாலா அரைக்கிறேன். அதை தாண்டி கேட்குறேன். நான் காட்டு கத்து கத்துனாலும் ஒரு வேலையும் செய்யாதவ இன்னைக்கு திடீர்னு சமைக்கிறேன்னு சொன்னா எப்படிடி நம்புறது? நம்பித்தான் ஆகணும்மா. இன்னைக்கு நான் என்ற கையால மாமாவுக்கு சமைக்க போறேன். நீங்க போங்க. நெசமா தான் சொல்றியாடி? நான் போவோட்டுமா? நெசமாத்தாம்மா சொல்றேன். நீங்க இங்க நின்னு பேசிட்டே இருக்காம வெளியே போங்கம்மா. சரிடே, போறேன் இரு. அவர் வெளியே சென்றதும் அவளின் மாமாவுக்கு பிடித்த மாதிரி சமைத்து முடித்துவிட்டு சமைத்த உணவை கொண்டு வந்து ஹாலில் வைத்தவள் தன் அப்பா வந்ததும் மூவருக்கும் அவளை பரிமாற ஆரம்பித்தாள். எப்பவும் போல சிவராமன் மகளுக்கு ஊட்டிவிட்டு கொண்டே சாப்பிட ஆரம்பித்தார். அவளும் அப்பா ஊட்டியதும் புன்னகையுடனே வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாள். அதை பார்த்ததும் பொன்னம்மா ஆனந்தியின் தலையில் ஒரு கொட்டு வைத்து, ஏண்டி கூறுகட்டவளே, 7 கழுத வயசாகுது, இன்னும் ஒன்ற அப்பா ஊட்டினாதான் சாப்பிடுவியாக்கும். பொன்னம்மா தலையில் கொட்டியதும் ஆனந்தி கண் கலங்கியதை பார்த்த சிவராமன், ஏன் புள்ள, இப்ப எதுக்கு அம்மணி தலையில கொட்டுன? இன்னொரு தடவை அம்மணி மேல கை வச்சினா செவனிய பேத்துடுவேன் என கோபமாக திட்டியவர் அவளை தனது அருகில் உட்கார வைத்துக்கொண்டு, நீ அழுகாத அம்மணி, அவ கிடக்குறா. நீ எப்பவுமே எனக்கு குழந்தை தாண்டா கண்ணு என அவளை சமாதானப்படுத்தினார். கார்த்தி அவனுடைய அம்முவின் கண்களில் கண்ணீரை பார்த்ததும் தனது அத்தையின் மேல் பயங்கர கோபத்தில் இருந்தவன் தனது கையை இறுக மூடி கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தான். மாமா அத்தையை திட்டியதும் கொஞ்சம் அமைதியானவன், அத்தை, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அம்முவை நீ எதுக்காகவும் அடிக்காதீங்க. எதுவா இருந்தாலும் பொறுமையா எடுத்து சொல்லுங்க, அவ கேட்டுக்குவா என அமைதியாக அவன் கூறினாலும் அவனின் குரலில் இருந்த அழுத்தத்தில் இனி அம்முவை அடிக்கக்கூடாது என கட்டளையிடுவதைப் போலதான் இருந்தது. தன் கணவன் திட்டியதுமே தனது தவறை புரிந்து கொண்டவர் மேலும் கார்த்திக் கூறியதை கேட்டதும் மனதில் தன் மகளுக்காக தன்னிடமே கோபப்படும் கார்த்தியின் உரிமை பேச்சை கேட்டு சந்தோஷப்பட்டவரா, இனி ஒன்ற பொண்டாட்டிய நான் அடிக்க மாட்டேன், போதுமா கார்த்தி சிரித்துக்கொண்டே கூறினார்.
அத்தையின் சிரிப்பை பார்த்ததுமே அவரின் மனதை புரிந்து கொண்டவன் தலைமுடியை கோதியவாறு அவனும் லேசாக புன்னகைத்தான். தன் கணவனின் அருகில் கண் கலங்கியவாறு உட்கார்ந்திருந்த மகளை பார்த்தவர், "ஆனந்தி கண்ணு, இங்க அம்மா கிட்ட வாடா, இன்னைக்கு அம்மா உனக்கு ஊட்டி விடுறேன்" என்றார். அம்மா கூப்பிட்டதுமே அவர் சிறிது நேரத்திற்கு முன் அடித்ததை மறந்துவிட்டு அவர் அருகில் சென்று உட்கார்ந்து கொண்டு அவர் ஊட்டியதை வாங்கிக் கொண்டாள். "அம்மாவை மன்னிச்சு போடுடா கண்ணு, நீ குழந்தை மாதிரி நடந்துக்கிறத யாராவது பார்த்தா ஏதாவது சொல்லி போடுவாங்கிற பயத்துல தாண்டா அப்பப்ப கோபத்துல அடிச்சிடுறேன். நீங்க பயப்படாதீங்கம்மா, நான் வெளியாளுங்க முன்னாடி இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேம்மா. என்னால உங்க வளர்ப்பு சரியில்லைன்னு யாரும் சொல்ற மாதிரி வச்சுக்க மாட்டேனுங்கம்மா." அந்த இறுக்கமான சூழ்நிலையை மாற்றுவதற்காக சிவராமன் கார்த்தியிடம், "மாப்ள, வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?" என்று கேட்டார். "நல்லா போகுதுங்க மாமா. இன்னும் எம்புட்டு நாளைக்கு மாப்ள பட்டணத்துல வேலை பார்ப்பீங்க? அந்த வேலையை விட்டுப்புட்டு இங்க வந்து இருக்க ரைஸ் மில்லையே பார்த்துக்கலாம்ல. மாமாவுக்கும் வயசாகி போச்சு. முன்ன மாதிரி வேலை செய்ய முடியலன்னு அக்கா வேற புலம்புது. நாம 10 பேருக்கு சம்பளம் கொடுக்கற நிலையில இருந்து போட்டு இன்னொருத்தங்கிட்ட எதுக்கு மாப்ள வேலை பார்க்கணும்? உனக்கு என்ன தலையெழுத்தா? அம்மாவுக்கும் எனக்கும் கண்ணால ஆகுற வரைக்கும் தானுங்க மாமா சென்னையில வேலை பார்ப்பேன். கண்ணால ஆனதுக்கப்புறம் வேலையை விட்டு போட்டு வந்துருவேனுங்க மாமா. அப்போ உடனே கண்ணாலத்தை வச்சு போடலாம் மாப்ள. நீ வேலையை விட்டு போட்டு வா. அம்மாவுக்கு படிப்பு முடியட்டுங்க மாமா. அப்புறமா கண்ணாலத்தை வச்சுக்கலாம்." பொன்னம்மா, "அவ கண்ணாலம் பண்ணி போட்டே படிக்கட்டும் கார்த்தி. உனக்கும் வயசாயிட்டே போகுதுல்ல. இன்னும் 6 மாசத்துல என்னங்கத்த வயசாகிட போகுது. அம்மு படிப்பை முடிச்சு போட்டா உடனே கண்ணாலம் பண்ணிக்க போறோம்." பொன்னம்மா, "அவ படிக்கட்டும் படிக்கட்டும்னு சொல்லி சொல்லியே அவ காலேஜ் போய் 6 வருஷம் ஓடி போச்சு கார்த்தி. எங்களுக்கும் வயசாகுதுல்ல. உங்க 2 பேருக்கும் காலகாலத்துல கண்ணாலத்தை முடிச்சு போட்டா பரவாயில்லன்னு தோணுது. நாங்க நல்லா இருக்கப்பவே எல்லாத்தையும் பார்த்து போடுவோம். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எங்க கண்ணால நடக்கும். நீங்க கவலைப்படாதீங்க அத்த. உங்களுக்கு அப்படி என்ன வயசாகி போச்சு? எங்க புள்ளைங்கள வளர்க்க போறதே நீங்க தான் அத்த." பொன்னம்மா, "ஒன்ற வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும் கார்த்தி." சாப்பிட்டு முடித்துவிட்டு சிவராமனும் கார்த்தியும் வெளியே திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தனர். பொன்னம்மா சாப்பிட்ட பாத்திரங்களை கழுவி வைத்தவர் மகளிடம், "எனக்கு காலையில இருந்து வயல்ல வேலை செஞ்சதுல அலுப்பா இருக்கு. நான் படுக்க போறேன். நீ ஒன்ற அப்பாவுக்கும் கார்த்திக்குக்கும் கட்டில் எடுத்து போட்டு விரிச்சு வச்சு போட்டு ஒன்ற அப்பாவை வந்து தூங்க சொல்லு. ஒன்ற அப்பனுக்கு பேசுறதுக்கு ஆள் கிடைச்சிட்டா போதும். மனுஷன் விடிய விடிய கூட பேசிட்டே இருப்பார்." "சரிம்மா, நீங்க போய் தூங்குங்க. நான் பாத்துக்கிறேன்." அவர் தூங்க சென்றதும் இருவருக்கும் கட்டிலை எடுத்து போட்டுவிட்டு வெளியே பேசிக் கொண்டிருந்தவர்களிடம் சென்றவள் அப்பாவிடம், "அப்பா, அம்மா உங்களை ரொம்ப நேரம் பேசாம போய் தூங்க சொன்னாங்க" என்றாள். அவளுக்கு வேற வேலையே இல்ல மணி. நீ பொழுதோட எழுதணும்னு சொன்னியே, அதை எழுதி முடிச்சு போட்டியா மணி? "அதெல்லாம் எழுதி முடிச்சு போட்டாச்சுங்கப்பா." "சரிய மணி, நீ வந்து உக்காரு. செத்த நேரம் பேசிட்டு போய் தூங்கு." அவளும் அமர்ந்ததும் மூவரும் பேசிக் கொண்டிருக்கும் போதே, "ஏனுங்க, நீங்க இன்னும் வந்து படுக்கலையா?" என உள்ளிருந்து பொன்னம்மாவின் குரல் கேட்டதும், "ஒன்ற அம்மாக்காரி செத்த நேரம் பேச விட மாட்டா மணி. சரி, நான் போய் படுக்கிறேன். இல்லைனா அவ எழுந்திருச்சு வந்து கத்துவா" என்றவர், "மாப்பிள, நீ தூங்கலையா?" என்றார். "நீங்க போங்க மாமா, எனக்கு தூக்கம் வரல." "சரி மாப்பிள." அவர் சென்றதும் ஆனந்தி கார்த்திக்கின் அருகில் நகர்ந்து அமர்ந்தவாறு அவனின் கையில் தனது கையை கோர்த்து கொண்டு தோளில் சாய்ந்தவாறு உட்கார்ந்து கொண்டவள் வானத்தை பார்த்தவாறே, "மாமா, இன்னைக்கு பௌர்ணமி நிலாவை பார்க்க அழகா இருக்குல்ல?" என்றாள். "ம், ஆமாமோ." சிறிது நேரம் கழித்து ஆனந்தி கார்த்திக்கிடம், "மாமா, உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா? இன்னைக்கு அம்மாவையே எதிர்த்து பேசி போட்ட" என்று கேட்டாள். "இது என்ன கேள்வி அம்மு? நீ முதல்ல பதில் சொல்லு மாமா. எம்புட்டு பிடிக்கும்லாம் சொல்ல தெரியலாமோ? ஆனா உன்னை நினைக்காம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நீ பொறந்தப்ப அம்மா உன்னை தூக்கிட்டு வந்து என்கிட்ட காட்டி, 'நீ கட்டிக்க போறவடா கண்ணு' அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு அதோட அர்த்தம் புரியலைனாலும், நீ என்னோட அம்மு. எனக்கு மட்டும்தான் சொந்தமானவன்னு மனசுல தோணுச்சு. நீ வளர வளர அந்த எண்ணமும் என்ற மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு. வீட்லயும் உனக்கு நான் தான்னு சொல்லி சொல்லி வளர்த்து போட்டாங்க. சின்ன வயசுல நான் உன்ற மேல வச்சிருந்த பாசம் வளர்ந்ததும், காதலா மாறி நீ இல்லைன்னா நான் இல்லைங்கிற நிலைமைக்கு வந்துட்டேன் அம்மு. உனக்கு ஒண்ணுனா நான் என்ற உசிரையும் கொடுப்பேன் அம்மு. அந்த அளவுக்கு உன்னை லவ் பண்றேன் அம்மு. உன்னை யாராவது ஏதாவது சொன்னாவே என்னால தாங்க முடியாது. அப்படி இருக்கப்ப அத்தை என்ற முன்னாடியே உன்னை அடிச்சு போட்டாங்க. அதான் கோபம் வந்துடுச்சு அம்மு." அவனின் பதிலை கேட்டு சந்தோஷப்பட்டவளாய், "தேங்க்ஸ் மாமா. நீ இதத்தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அத ஒன்ற வாயால கேட்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா." அப்படியே பேசிக் கொண்டிருந்தவள் அவனின் தோளிலேயே சாய்ந்து உறங்கிவிட்டாள். அவள் உறங்கியதும் திண்ணையில் காலை நீட்டி தூளில் சாய்ந்தவாறு அமர்ந்திருந்து கொண்டவன் அவளை மடியில் நன்றாக படுக்க வைத்துக்கொண்டு கலைந்து கிடந்த முடியை காதோறும் ஒதுக்கிவிட்டவாறே,
உன்னை இப்படியே காலம்புறம் தாங்குவேன் அம்மு என்றவன் அவளின் நெற்றியில் தன் உதடுகளை ஒற்றி எடுத்தான். சிலுசிலுவென்று அடுத்த தென்றல் காற்றில் அவனும் அமர்ந்தவாறே விழிகளை மூடினான். பாதி சாமத்தில் வெளியே எழுந்து வந்த பொன்னம்மா திண்ணையில் உட்கார்ந்தவாறு தூங்கும் கார்த்தியையும் அவனின் மடியில் தூங்கும் தனது மகளையும் பார்த்தவர் கார்த்திக்கின் அருகில் வந்து ஆனந்தியை, ஏ ஆனந்தி, எழுந்திருடி என எழுப்பினார். அவரின் குரல் கேட்டு கண்விழித்த கார்த்தி, அம்மு தூங்கட்டும் அத்த, எழுப்பாதீங்க என்றான். இம்புட்டு பணியிலையும் 2 பேரும் தூங்க போறீங்களா கார்த்தி என கேட்டுவிட்டு, நீ இரு, நான் இவளை எழுப்புறேன் என கூறிக்கொண்டே, ஆனந்தி எந்திரிடி என அவளின் தோலை தொட்டு உலுக்கினார். போமா, எனக்கு தூக்கம் வருது என தூக்கத்திலே உளறியவள் மேலும் அவனை காலை கட்டிக்கொண்டு தூக்கத்தை தொடர்ந்தாள். இவள கோபமாக அடிக்கப் போனவரே, அத்த, அம்முவை எழுப்பாதீங்க, நானே உள்ள தூக்கிட்டு போய் படுக்க வைக்கிறேன், நீங்க போங்க என்றவன் அவனின் மடியில் படுத்திருந்தவளை தலை தூக்கி கீழே தரையில் படுக்க வைத்துவிட்டு எழுந்து நின்றவன் அவளை குழந்தையைப் போல கைகளில் தூக்கி கொண்டு போய் கட்டிலில் படுக்க வைத்தான். அவள் தூக்கத்திலேயே, என்னை விட்டு போகாதம்மா என அவனின் சட்டை காலரை இறுக பிடித்து கொண்டே உளறினாள். நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்டாமோ, நீ தூங்கு என்றவன் மெல்ல அவளின் கையை தனது சட்டையில் இருந்து எடுத்துவிட்டு கலைந்து இருந்த அவளின் ஆடையை ஒழுங்குபடுத்திவிட்டு போர்வையை எடுத்து போர்த்திவிட்டான். அவனின் பின்னால் வந்த பொன்னம்மா மருமகன் தன் மகளின் மேல் வைத்திருந்த காதலை பார்த்தவர் மனநிறைவுடன், ஆண்டவா, என்ற புள்ளைங்க எப்பவும் இதே பாசத்தோட சந்தோஷமா வாழணும், அதுக்கு நீதான் அருள் புரியணும் என தெய்வத்தை வேண்டியவர் அதே மகிழ்ச்சியுடன் நிம்மதியாக உறங்க சென்றார். காதல் 3. கார்த்திக் ஊருக்கு வந்துட்டு போன மறுவாரம் வெள்ளிக்கிழமை சாயந்திரம் கல்லூரி பேருந்தில் அவளும் அவளது தோழி நந்தினியும் பேசிக்கொண்டே வந்தனர். இருவரும் எம்எஸ்சி பிசிக்ஸ் முடித்துவிட்டு ஒரே கல்லூரியிலேயே பிஎட் படித்துக் கொண்டிருக்கின்றனர். நந்தினியும் ஆனந்தியைப் போலவே விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவள். பள்ளி படிப்பு முடித்து கல்லூரி சேர்ந்த முதல் வருடம் ஆரம்பித்த அவர்களின் நட்பு 6 வருடங்களாக தொடர்கிறது. இன்னைக்கு ஒன்ற அத்தை ஊருக்கு போறியா ஆனந்தி? ஆமா நந்து, போன வாரம் மாமா ஊருக்கு வந்தாங்கன்னு அத்தை வீட்டுக்கு போகல. அத்தைக்கு என்னை பார்க்கணும் போல இருக்குன்னு காலையிலேயே ஃபோன் போட்டு வர சொல்லி போட்டாங்க. 2 நாள் அத்தை வீட்ல இருந்து போட்டு திங்கக்கிழமை காலேஜுக்கு இப்படியே வந்து போடுவேன். சரி ஆனந்தி. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே ஆனந்தியின் அத்தை ஊர் வந்ததும் பேக்கை எடுத்து மாட்டிக்கொண்டு, நந்து, நான் போயிட்டு வரேன்டி என சொல்லிக்கொண்டே பஸ் ஸ்டாப்பில் இறங்கினாள். ஆனந்தியை அழைத்து செல்வதற்காக கார்த்திக்கின் அப்பா கிருஷ்ணமூர்த்தி பஸ் ஸ்டாப்பில் அவளுக்காக காத்து கொண்டிருந்தார். பேருந்தில் இருந்து இறங்கியவள் மாமனை பார்த்ததும் அவரை நோக்கி சென்றவள், முன்னாடியே வந்து போட்டிங்களாங்க மாமா, இன்னைக்கு காலேஜ் விடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க மாமா என்றாள். அதனால என்ன மணி, நீ தான் பஸ் லேட்டா வரும்னு முன்னாடியே ஃபோன் போட்டு சொல்லி போட்டியே, அதனால நானும் இப்பதான் வந்தேன் அம்மணி. சரி, வந்து வண்டியில உட்காரு, உன்ற அத்தை உன்னை எதிர்பார்த்து வீட்ல காத்துக்கிட்டு இருப்பா. அவள் வண்டியில் உட்கார்ந்ததும் வண்டியை ஓட்டிக்கொண்டே பேசிக்கொண்டே வந்தார். மாப்பிள்ளையும் தங்கச்சியும் நல்லா இருக்காங்களா அம்மணி? நல்லா இருக்காங்க மாமா. பேசிக்கொண்டே வீட்டு வாசலில் வண்டியை கொண்டு வந்து நிறுத்தியதும் வண்டியிலிருந்து இறங்கி வீட்டிற்கு சென்றவள் சமையலறையில் இருந்து சத்தம் வரவும் அங்கே சென்றவள் மெல்ல நடந்து போய் அடுப்பில் கடாயில் கிளறி கொண்டிருந்தவர்களின் கண்ணை பின்னால் இருந்து மூடினாள். வந்துட்டியா கண்ணு என பாசமாக கேட்டார். கை எடுத்துக்கொண்டு அவரின் முன்னால் சென்று நின்றவள், எப்படி நான் தானே கண்டுபிடிச்சிங்க அத்த என்ற மருமகளை தவிர வேற 6 இம்புட்டு உரிமையா என்ற வீட்டுக்குள்ள வந்து என்ற கண்ணை பொத்த முடியும் கண்ணு என்றார் கார்த்திக்கின் அம்மா சுசிலா. கடாயை எட்டி பார்த்தவாறே, அத்த, என்ன பலகாரம் சுடுறீங்க? வாசம் சூப்பரா இருக்கு. உனக்கு பிடிச்ச மரவள்ளி கிழங்கு வடை தான் சுடுறேன் கண்ணு, நீ போய் கை கால் கழுவிட்டு வா கண்ணு, அதுக்குள்ள நான் டீ போட்டு வைக்கிறேன். அத்தைன்னா அத்தை தான். அவரின் கன்னத்தை பிடித்து கொஞ்சி விட்டு, நீங்க எடுத்து வைங்க அத்த, நான் கை கழுவி போட்டு வரேன் என கூறிக்கொண்டே வெளியே சென்றாள். அவள் கை கழுவி கொண்டு வந்ததும், கண்ணு, இந்த வடையும் டீயும் வெளியே தொழுவத்துல முருகன் இருப்பான், அவனுக்கு கொடுத்து போட்டு அப்படியே ஒன்ற மாமனையும் வர சொல்லு, சூடா இருக்கப்பவே சாப்பிட்டு போட்டு போவட்டும். சரிங்க அத்த. அதை வாங்கி கொண்டு வெளியே சென்றவள் அவர்கள் பண்ணையத்தில் வேலை செய்யும் முருகனை கூப்பிட்டு கொடுத்தாள். அவளை பார்த்ததும், நல்லா இருக்கீங்களா மணி என்று கேட்டான் முருகன். நான் நல்லா இருக்கேன் முருகா, நீ எப்படி இருக்க? எனக்கு என்னங்க அம்மணி, நான் நல்லா இருக்கேனுங்க. ஏனுங்க அம்மணி, போன வாரம் ஊருக்கு வரல? உங்க அத்தைக்கு எப்பவும் உங்க நினப்பு தான், உங்களை பத்தி பேசாத நாளே கிடையாது. நீங்க சீக்கிரமா இந்த வீட்டுக்கு கார்த்திக் தம்பிய கண்ணாலம் கட்டிக்கிட்டு வந்து போட்டீங்கன்னா உங்க அத்தையும் மாமாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நானா வேணாங்கிறேன், என்ற மாமா தானே படிப்பு முடியட்டோம்னு சொன்னதையே சொல்லி போட்டு இருக்காங்க என முணங்கினாள். என்னங்க மணி சொன்னீங்க, எனக்கு விளங்கல, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அது ஒண்ணுமில்ல முருகா, அத்தை மாமாவை வர சொல்ல சொன்னாங்க, நான் மறந்து போட்டேன், அதான் இப்ப ஞாபகம் வந்தது.
நீ சாப்பிடு முருகா, நான் மாமா கிட்ட போறேன். சரிங்க மணி. வீட்டிற்கு அருகிலே இருந்த வயல்களில் நெற்பயிர்கள் பச்சை பசேல் என்று கருதுவிடும் நிலையில் விளைந்து நின்று காற்றில் அசைந்தாடிக் கொண்டிருந்தன. அதனை பார்ப்பதற்கே 100 ஜோடி கண்கள் வேண்டும். ஆனந்தி மாமனை ஊட்டில் காணாததால் வயலுக்கு வந்தவள் நெல்லாங்காட்டிற்கு தண்ணி மாற்றிக் கொண்டிருந்தவரிடம் சென்றவள், மாமா, நீ ஏன் தண்ணி மாறி போட்டு இருக்கீங்க? முருகன் கிட்ட சொன்னா அவன் மாறுவான்லங்க மாமா என்றாள். இம்புட்டு நேரம் அவன்தான் அம்மனி தண்ணி மாறி போட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பொழுது இறங்கி போச்சுன்னு நான் தான் அவனை பாலக்கரைக்கு அனுப்பி போட்டு உன்னை கூட்டிட்டு வர வந்தேன். சரிங்க மாமா, அதான் மடைய மாத்தி வச்சு போட்டீங்கல்ல, வாங்க டீ குடிச்சு போட்டு அத்தை பலகாரம் சுடுறாங்க, சாப்பிட்டு போட்டு போவீங்க. இருவரும் வீட்டிற்கு வந்ததும் மூவரும் டீயையும் வடையும் சாப்பிட்டவாறே ஊர்க்கதைகளை பேசிக் கொண்டிருந்தனர். அம்மணி, நீ வீட்டுக்கு வந்தாதான் உன்ற அத்தகாரி இந்த மாதிரி பலகாரமெல்லாம் கண்ல காட்டுறா. இல்லைன்னா ஏதோ கடமைக்கு ஆக்கி போடுறா. இவளை என்னன்னு கேளு அம்மணி. மனைவியை பற்றி மருமகளிடம் குறைபடித்தார் கிருஷ்ணமூர்த்தி. நான் கடமைக்கு ஆக்கி போட்டதை தின்னு போட்டுதான் இம்புட்டு வயசுலயும் வயசு பையன் மாதிரி ஓடியாடி வேலை செய்யறீங்களாக்கும் என சொல்லிக்கொண்டே அவரை முறைத்தார் சுசீலா. மாமா, நீங்க கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. எனக்கும் கார்த்திக் மாமாவுக்கும் கண்ணால் ஆகட்டும். அப்புறம் உங்களுக்கு பிடிச்சதா நான் செஞ்சு போடுறேன். சுசீலா, அதுக்கு எதுக்கு கண்ணு கொஞ்ச நாள்? நீ இப்பவே என்ற மகனை கட்டிக்கிட்டு வந்து போட்டினா நானும் உன்ற மாமனும் பொறுப்பெல்லாம் உன் கையில கொடுத்து போட்டு நிம்மதியா பேர பசங்களை வளர்ப்போம்ல கண்ணு. அவளும் வெட்கப்பட்டவாறே, எனக்கும் சீக்கிரமே நடக்கணும்னு ஆசைதானுங்க அத்தை. ஆனா மாமா தான் ஒத்து வர மாட்றாங்களே என கவலையாக கூறினாள். அவள் வெட்கப்படுவதை பார்த்து சிரித்துக்கொண்டே, உன்னோட ஆசை சீக்கிரமா நிறைவேறணும்னு நம்ம குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிறேன்டா கண்ணு என்றார் சுசீலா. உன்ற மகனோட குணத்தை பத்தி தெரிஞ்சுமா சுசி நீ இப்படி பேசுற? அவன் உன்னை முடிவு பண்ணி போட்டானா அதுல இருந்து மாறவே மாட்டானே. இது எல்லாம் உங்களால தானுங்க. நான் என்ன சுசி பண்ணேன்? நீங்க எதுவும் பண்ணலேங்கிறது தானே இப்ப பிரச்சனையே. அவன் சென்னைக்கு வேலைக்கு போறேன்னு சொன்னப்பவே, வேண்டாம்டா, நம்ம தொழிலையே பார்த்துக்கோன்னு சொல்லியிருந்தா அவனும் பொட்டாட்டம் இங்கனையே நம்ம கண்ணு முன்னாடியே இருந்திருப்பான். இந்நேரத்துக்கு 2 பேருக்கும் கண்ணாலத்தையும் பண்ணி வச்சிருக்கலாம். அத பண்ணாம அவன் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி போட்டு இப்ப வந்து லொல்லு பேசி போட்டு இருக்கீங்களாக்கும். ஏன் சுசி, நீ வேற, அன்னைக்கு நான் போக வேணாம்னு சொல்லியிருந்தா மட்டும் கேட்டிருக்கவா போறான் என்றவர் மனதிற்குள் ஒத்த பையன்னு ஊருப்பட்ட செல்லத்தை கொடுத்து அவன் கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்து போட்டு இப்ப என்கிட்ட சண்டைக்கு வாரா. இதை இப்ப சொன்னா பேயாட்டம் ஆடுவா. அடே மகனே, அடே மகனே, நீ பாட்டுக்கு அங்க போய் உட்கார்ந்து போட்ட. இங்க ஒன்ற ஆத்தாகாரி என்ன போட்டு பாடா படுத்துறா என மனதிற்குள்ளே புலம்பியவர் வெளியே மனைவியை சமாதானப்படுத்த ஆரம்பித்தார். அத்த, இப்ப எதுக்கு மாமாவை திட்டுறீங்க? மாமா பாவம்ல. மருமகளே, உனக்காவது என்ற நிலைமை புரியுதே என்றார். இதுவும் மனதிற்குள்ளேதான். ஆறு, உன்ற மாமனா பாவம் கண்ணு. இன்னைக்கு இவன் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே உன்ற மாமா தான் கண்ணு. விடுங்க அத்த. எப்படி கண்ணு விடுறது? ஆசாசியா ஒத்த பையனை பெத்து இம்புட்டு சொத்தும் இருந்தும் அவனை எங்கேயோ தூரமா அனுப்பி வச்சு போட்டு உட்கார்ந்துருக்கிறேன். இந்த வயசான காலத்துல எங்களுக்கு இதெல்லாம் தேவையா? ஏன் சுசி, இதெல்லாம் நீ அவன் ஃபோன் பேசும்போது சொல்லலாம்ல. இப்போ எங்க கிட்ட புலம்பி என்னவாக போகுது? அவன்கிட்ட எப்படிங்க சொல்றது? அவனே பாவம், அங்க ஆரும் இல்லாம தனியா கஷ்டப்படுறான். அவன்கிட்ட சொன்னா பாவம், பையன் மனசு கஷ்டப்பட மாட்டானாங்க? நீயே பாரு அம்மணி, உன்ற அத்தகாரி அவன்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாளாம். ஆனா நான் மட்டும் சொல்லி அவன்கிட்ட கெட்ட பேர் வாங்கிக்கோணுமா. அத்த, நீங்க கவலைப்படாதீங்க. என்ற படிப்பு முடியறப்போ மாமா கண்டிப்பா வேலை விட்டு போட்டு வந்துருவேன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒன்றும் இல்ல அம்மணி. உன்ற அத்தைக்கு உடனே மகன் பார்க்கணும், மகன் ஞாபகம் வந்துருச்சுன்னா போதும், புலம்ப ஆரம்பிச்சு போடுவா. நீ இதெல்லாம் கண்டுக்காத. நல்லா படிச்சு முடி. அவனோட ஆசையும் அதுதான். அவன் இங்கேயே இருந்தா உன்ற அத்தகாரி கண்ணாலம் பண்ணிக்கோன்னு தொல்லை பண்ணுவா. அதுக்காகத்தான் உன்னை கூட பார்க்காம அங்க போய் வேலை பார்க்கறான். அதுவும் இல்லாம எங்களுக்கும் மருமக டீச்சர்னு சொல்லிக்கிறதுல பெருமை தானே. அவளும் சிரித்தவாறே, சரிங்க மாமா என்றாள். இப்ப ஆரும் கண்ணாலம் பண்ணி போட்டு படிக்கிறது இல்லையாக்கும். அப்பனும் மகனும் மட்டும் கண்ணாலம் பண்ணிட்டா படிக்க முடியாதுன்னு காரணம் சொல்லிட்டு திரியுறீங்க. அவனுக்கு அம்மனி கண்ணாலத்துக்கு முன்னாடியே படிச்சு முடிச்சு போட்டுதான் கண்ணாலம் பண்ணிக்கோணும்னு ஆசைப்படுறான். அதுல உனக்கு என்ன கஷ்டம் சுசி? எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லைங்க. அப்பனும் மகனும் என்னத்தையோ பண்ணுங்க, நான் எதையும் கேட்கல, போதுமா என கோபமாக பேசிவிட்டு எழுந்து சென்றார். ஆனந்தியும் அவரின் பின்னாலே எழுந்து செல்ல போனவளை தடுத்தவர், அமனி, நீ அவளை செத்த நேரம் கண்டுக்காம விடு. அவளே கோபம் போய் வந்து பேசுவா. நீ போய் வேற வேலை இருந்தா பாரு. சரிங்க மாமா. இரவு கார்த்திக்கின் அறையில் படுத்துக் கொண்டிருந்த ஆனந்தி போன் வரவும் எடுத்து பார்த்துவிட்டு அதில் கார்த்திக் வீடியோ கால் பண்ணவும் எடுத்தவள்,
முகத்தில் புன்னகை சிந்தியவாறே, மாமா என்றாள். வீடியோ காலில் அவனின் அறையில் அவனின் சட்டையை அணிந்து கொண்டு கட்டிலில் அமர்ந்திருந்தவளை பார்த்ததுமே இம்புட்டு நேரம் இருந்த இறுக்கம் மறைந்து மனம் லேசாவதை உணர்ந்தான். அம்மு, உன்னால மட்டும்தான்டா நான் எந்த மனநிலையில இருந்தாலும் ஒரே நிமிஷத்துல அத்தனையும் மறக்க வைக்க முடியும். அவனின் முகத்தில் தெரிந்த களைப்பை பார்த்தவள், ஏமாமா ரொம்ப டல்லா இருக்க? என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? சாப்பிட்டு போட்டியா இல்லையா மாமா? இப்பதான் அம்மு ஆபீஸ்ல இருந்து வந்தேன். ஆபீஸ்ல ஹெவி ஒர்க்குடா. மதியம் சாப்பிட முடியல. அதனால கொஞ்சம் டயர்டா இருக்கு. ஏன் மாமா, உனக்கு நான் எம்புட்டு தடவை சொல்லியிருக்கேன், சாப்பிட்டு போட்டு வேலை பாருன்னு. இப்படி சாப்பிடாம இருந்து ஆருக்கு சம்பாதிக்கிற? வேலை டென்ஷன்ல மறந்து போட்டேன்டா அம்மு. சரி, இப்ப சாப்பிட ஏதாவது ஹோட்டல்ல வாங்கி போட்டு வந்தியா? இல்ல அதையும் மறந்து போட்டு வந்துட்டியா மாமா? அவள் கேட்டதும் தான் வரும்போது எதுவும் வாங்காமல் வந்தது ஞாபகம் வந்ததும் தலையில் அடித்துக் கொண்டவன், சாரிடா அம்மு, நீ சொன்ன மாதிரி மறந்து போட்டு தான் வந்துட்டேன்டா என்றான். இப்போ நீ என்ற பக்கத்துல மட்டும் இருந்த உன்ற மண்டையிலேயே நல்ல 4 கொட்டு வச்சிருப்பேன் மாமா. அவளின் அக்கறையான பேச்சில் சந்தோஷப்பட்டவனாய், அம்மு, வீட்ல பிரெட் அண்ட் ஜாம் இருக்கு, இன்னைக்கு அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் என்றான். உன்னை கொல்ல போறேன் மாமா. ஃப்ரிட்ஜ்ல மாவு இருக்கா இல்லையா மாமா? அம்மா போன வாரம் வரும்போது ஆட்டி கொடுத்து விட்டது பாதி அப்படியே தாண்டா அம்மு இருக்கு. ஆனா என்னால இப்போ தோசை ஊத்த கூட முடியாதுடா. நாளைக்கு ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுக்கணும். இன்னைக்கு ராத்திரி முழுசும் உட்கார்ந்து செஞ்சாதான் முடியும் அம்மு. இப்போ நீ சொல்றத கேட்கலைன்னா நாளைக்கு காலையில சென்னை கிளம்பி வந்துருவேன் மாமா. நான் சொன்னதை செஞ்சு போடுவேன்னு உனக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் மாமா மிரட்ட ஆரம்பித்தாள். ஐயோ அம்மு, இப்போ என்ன? நான் தோசை ஊத்தி சாப்பிடணும் அப்படித்தானே? நீ போனை வை, நான் சாப்பிட்டு போட்டு வேலை செய்யறேன். இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாமாம்மா. நீ ஃபோனை கட் பண்ணாம போய் ஃபோனை நீ தெரியிற மாதிரி வச்சு போட்டு நீ தோசை ஊத்து. அதை நான் பார்க்கணும். ஆண்டவா, என்ன படுத்துறாளே! என புலம்பிக் கொண்டே கிச்சனிற்கு சென்று ஃபோனை அவள் சொன்ன மாதிரி வைத்துவிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்த மாவை எடுத்து வைத்துவிட்டு, அம்மோ, இப்ப தோசைக்கு சட்னி அரைக்கணும்டா. ப்ளீஸ்டா, நான் பிரெட் ஜாமே சாப்பிட்டுக்கிறேன்டா அம்மோ என கெஞ்சினான். நாளைக்கு நான் வர்றதும் வராததும் நீ இப்போ சாப்பிட்றதுல தான் மாமா இருக்கு. அதை மறந்து போடாத. சரி சரி பண்றேன் அம்மு, நீ மிரட்டாத என்றவன் தேங்காய் எடுத்து உடைத்து அதை சிறிய துண்டாக கீறி மிக்சியில் போட்டு தேங்காய் சட்னி அரைத்து கொண்டே தோசை கல்லை அடுப்பில் வைத்து தோசை ஊத்தும் அழகை பார்த்தவள், மாமா, இப்போ மட்டும் நான் அங்க இருந்திருந்தேன்னா உன்னோட கன்னத்துல முத்தம் கொடுத்திருப்பேன். நீ அம்புட்டு அழகா வேலை செய்யற தெரியுமா என்றாள். இப்ப சொன்னதை மட்டும் மறக்காம ஞாபகமா வச்சுக்கோமோ. நான் அடுத்த மாசம் ஊருக்கு வரும்போது வாங்கிக்கிறேன். ம், ஆசைய பாரு. நீ முதல்ல என்ற கழுத்துல தாலி கட்டு மாமா. அப்புறம் நீ கேட்காமயே எல்லாம் தருவேன் மாமா. நீ என்ன தர அம்மு, நானே எடுத்துக்குவேன். நீ எனக்கு சொந்தமானவ. அத மறந்து போடாத அம்மு. ம். இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல மாமா. நீ வாயிலேயே வடை சுடுறவன்னு எனக்கு தெரியாதாக்கும். என்ன அம்மு, பொசுக்குன்னு மாமாவை இப்படி சொல்லி போட்ட? வேற எப்படி மாமா சொல்றது? நானும் எத்தனை வருஷமா நீ என்ற கழுத்துல தாலி கட்டுவேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா மாமா? கனவுல நமக்கு கண்ணால் ஆகி உன்ன மாதிரி 2 பையன், என்ன மாதிரி 2 பொண்ணு பொறந்து, அதுங்க இப்போ வளர்ந்து ஸ்கூலுக்கு போகுதுங்க தெரியுமா? அவளின் ஆசையை கேட்டதும் அதிர்ந்தவன், அம்மு, நீ மனசுக்குள்ள இம்புட்டு கனவோட இருக்கியாடா? இது தெரியாம நான் தான் என்னோட ஆசைய உன்ற மேல திணிச்சு உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேனா? மாமா, நீ மனசுல நினைக்கிறத கூட நிறைவேத்த தோணும்னு நினைப்பேன். அப்படி இருக்கிறப்போ நீ வாய் விட்டு சொன்னதுக்கு அப்புறம் அதை நிறைவேத்தாம இருப்பேனா அம்மு என மனதில் அவளின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடிவெடுத்துக் கொண்டான். அவன் அமைதியாக இருப்பதை பார்த்தவள், மாமா, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ என்னத்த யோசனை பண்ணி போட்டு நிக்கிற? அங்க தோசை வேற கருகுது பாரு. அவளின் குரலில் சுயநினைவு வந்தவன், அதுக்குள்ள வேற ஞாபகம் வந்துருச்சாமோ என பேசிக்கொண்டே கருகிய தோசையை எடுத்து போட்டுவிட்டு மாவை எடுத்து கல்லில் ஊத்திக்கொண்டே, ஏன் அம்மோ, 2 குழந்தைங்க போதாதா? எதுக்கு 4 குழந்தைங்க? நாம தான் 2 வீட்டுக்கும் ஒத்த பிள்ளையா போயிட்டோம் மாமா. நம்மள மாதிரி நம்ம பிள்ளைங்க வளரக்கூடாது மாமா. அண்ணன், தங்கச்சி, அக்கா, தம்பின்னு சந்தோஷமா பாசத்தோட வளரணும் மாமா. அவளிடம் பேசிக்கொண்டே தோசை ஊத்தி முடித்துவிட்டு சாப்பிட ஆரம்பித்தான். சாப்பிட்டு முடித்து தட்டை கழுவி வைத்து விட்டு வந்தவன், அம்மு, ஆபீஸ்ல இருந்து வரப்போ ரொம்ப டென்ஷனோட தாண்டா வந்தேன். அதை குறைக்கிறதுக்காகத்தான் ஒன்றரை கிட்ட பேச ஆரம்பிச்சேன். இப்போ என்னோட மனசும் வயிறும் நிறைஞ்சிடுச்சுடா அம்மு. இனி நிம்மதியா வேலை பார்ப்பேன். ஐ லவ் யூடா அம்மு என கூறியவன் மொபைலில் தெரிந்த அவளின் நெற்றியில் தன் இதழை ஒற்றி எடுத்தான். லவ் யூ மாமா. நீ வேலை பார்க்குறேன்னு ரொம்ப நேரம் முழிச்சுக்கிட்டே இருக்காத, சரியா? நான் போனை வைக்கிறேன். சரிடா அம்மு. அவள் போனை வைத்ததும் முகத்தில் புன்னகையுடனே வேலையை செய்ய ஆரம்பித்தான்.
நாம் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கும்போது முகத்தில் சிரிப்பும் சாப்பிட்டியா என்ற ஒற்றை வார்த்தையும் அன்புக்கினியவர்களிடம் இருந்து கிடைத்தால் போதும். மனதில் இருந்த வருத்தம் இருந்த இடம் தெரியாமல் ஓடிவிடும். அப்படி ஒருவர் நமக்கும் கிடைத்தால் நாமும் அதிர்ஷ்டசாலியே. காதல் 4. நாட்களும் அதன் போக்கில் செல்ல ஆனந்தியின் படிப்பு முடிய இன்னும் 2 மாதங்கள் இருக்கும் நிலையில் ஆனந்தியின் கல்லூரியில் இன்று ஆண்டு விழா. கல்லூரி யூனிஃபார்ம் அணிந்து வர தேவையில்லை என்பதால் போன முறை வந்தபோது கார்த்திக் எடுத்து வந்து கொடுத்த ஆகாய வண்ண நிறத்தில் வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட அனார்கலி சுடிதார் அணிந்து தலைக்கு குளித்ததால் தலைமுடியை தளர்வாக பின்னி அதில் மல்லிகை சரத்தை தொங்கவிட்டவாறு நெற்றியில் அதே நிறத்தில் பொட்டு வைத்து அந்த உடைக்கு பொருத்தமாக கார்த்திக் வாங்கி கொடுத்திருந்த நகைகளை அணிந்து முடித்துவிட்டு கண்ணாடியில் தன்னை ஒருமுறை பார்த்தவள் திருப்தியானதும் போனில் செல்ஃபி எடுத்து கார்த்தியின் நம்பருக்கு அனுப்பி கொண்டிருக்கும் போதே, பொன்னம்மா, ஏய் ஆனந்தி, எம்புட்டு நேரம்டி கிளம்புவ, வெரசா வாடி, உன்ற அப்பா காத்துக்கிட்டு இருக்கார் என வெளியில் இருந்து குரல் கொடுத்தார். இதோ வரேனுங்கம்மா என கூறிக்கொண்டே வேக வேகமாக பர்ஸையும் போனையும் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தவளை பார்த்த அவளின் பெற்றோர் அவளின் அழகை பார்த்து வியந்து போயினர். அப்பா, அம்மா, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? சிவராமன், நீ எது போட்டாலும் அழகாத்தான் இருக்கும் அம்மணி என்றவர் மனைவியிடம், பொண்ணு, பொழுதோட அம்மணி காலேஜ் போயிட்டு வந்ததும் சுத்தி போடு, இன்னைக்கு எல்லாரோட கண்ணும் என்ற அம்மணி மேலதான் இருக்கும். பொன்னம்மா தன் கணவர் கூறியதை கேட்டு சரிங்க என்றவர் ஆனந்தியின் அருகில் சென்று அவளின் கன்னத்தை வலித்து நெற்றி முறித்தவாறே, இந்த சுடிதார்ல நீ அழகா இருக்க கண்ணு என்றார். தேங்க்ஸ்ங்கம்மா, நான் போயிட்டு வரேன், இன்னைக்கு வர கொஞ்சம் லேட் ஆகுங்கம்மா என்றாள். சரி கண்ணு, இன்னைக்கு நானும் ஒன்ற அப்பா, அண்ணா, அண்ணி 4 பேரும் ஒரு பெரிய காரியத்துக்கு போறோம். வர பொழுது ஆகிடும்னு நினைக்கிறேன். நீ ஒன்ற கூட படிக்கிற நந்தினி வீட்லயே இரு. நாங்க வந்ததும் ஒன்ற அப்பா வந்து கூட்டிட்டு வருவார். ஒண்டியாலாம் வர வேண்டாம். என்ன சரியா? சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க என்றவள், அப்பா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க, நேரமாச்சு. அவளை பஸ் ஸ்டாப்பில் கொண்டு வந்து விட்ட சிவராமன், பார்த்து பத்திரமா போயிட்டு வாமணி, பொழுதோட நான் அந்த புள்ள வீட்டுக்கு வந்து உன்னை கூப்பிட்டுட்டு வந்துடுறேன் என்றார். சரிங்கப்பா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். கார்த்திக் இன்னையோடு சென்னை வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு மதியம் ஊருக்கு செல்ல பேருந்தில் ஏறி சீட்டில் அமர்ந்தவாறே வாட்ஸ்அப்பில் ஆனந்தி அனுப்பி வைத்திருந்த போட்டோவை ரசித்து பார்த்து கொண்டிருந்தவன், மாமா, உனக்கு இன்னைக்கு சர்ப்ரைஸ் தரப்போறேன்டா. நீ ஆசைப்பட்டு கேட்டதை செய்ய வந்துட்டே இருக்கியாமோ என அவளின் போட்டோவை பார்த்து மனதிற்குள் பேசிக் கொண்டிருந்தான். அப்போது அவனின் பக்கத்து இருக்கையில் உட்கார்வதற்காக வந்தவன் லக்கேஜை மேலே வைத்துவிட்டு கார்த்திக்கின் அருகில் உட்கார்ந்தவன் கார்த்திக்கை பார்த்தான். கார்த்திக் அவனை கண்டு கொள்ளாமல் போனில் ஆனந்தியின் போட்டோவையே பார்த்து கொண்டிருந்தான். அருகில் உட்கார்ந்திருந்தவன் கார்த்திக்கை பார்த்ததும், இவரை எங்கேயோ பார்த்திருக்கோமே என யோசித்தவன் ஞாபகம் வந்ததும், அண்ணா, நீங்க கார்த்திக் தானே என்று கேட்டான். போனையே பார்த்து கொண்டிருந்த கார்த்தி தன்னுடைய பேரை சொல்லி யாரோ பேசவும் தலையை தூக்கி அவனை பார்த்ததும், ம், ஆமா, நீங்க என்றான். என்ன தெரியலீங்களாண்ணா, நான் பொன்னம்மா அத்தையோட அண்ணன் பையன். அத்தையோட அப்பாவும் எங்க தாத்தாவும் பங்காளிங்க. கார்த்திக்கு அவன் தன் அத்தையின் பெயரை சொல்லி உறவு முறையை கூறியதுமே அவன் யார் என்று நினைவுக்கு வந்ததும், வினோத் தானே நீ என்று கேட்டுவிட்டான். ம், ஆமாங்கண்ணா, நான் வினோத் தான் என்றவன், நீங்களும் ஊருக்கு போறீங்களாண்ணா கார்த்திக்கிடம் கேட்டான். ஆமா வினோத், உன்னை பார்த்து ஒரு 3 வருஷம் இருக்குமா வினோத்? இருக்குங்கண்ணா, 3 வருஷத்துக்கு முன்னாடி அத்தை வீட்டு கடா வீட்டுக்கு வந்திருந்தேன். அப்போதான் கடைசியா நம்ம பார்த்துக்கிட்டோம்னா. ஆமா, நீ எப்படா சென்னைக்கு வந்த? இங்கதான் வேலை பார்க்கறியா? ஆமாங்கண்ணா, இன்ஜினியரிங் முடிச்சு போட்டு இங்க வேலைக்கு வந்து 2 வருஷம் ஆகுதுங்கண்ணா. வேலையெல்லாம் எப்படி போகுது வினோத்? ஏதோ போகுதுங்கண்ணா. ஏண்டா ரொம்ப சலிப்பா சொல்ற? வேற என்னங்கண்ணா சொல்றது? ஊர்ல அம்புட்டு தோட்டம் துறவும் இருந்து இங்க வந்து கண்டவன் கிட்டலாம் பேச்சு வாங்கிட்டு வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப கூட பாருங்க, ஒரு நாள் லீவ் வாங்குறதுக்கே அவனுங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடி ஊருக்கு போறேன். ஆனா ஒண்ணுங்கண்ணா, நானெல்லாம் கண்ணால ஆச்சுன்னா அடுத்த நாளே நம்ம ஊருக்கு பொட்டியை கட்டிடுவேன். சென்னை வாழ்க்கையெல்லாம் நமக்கு செட் ஆகாதுங்கண்ணா. உனக்கு பிடிக்கலைனா பேசாம ஊர்லயே இருந்து உனக்கு பிடிச்ச வேலையை பார்த்துருக்கலாமே வினோத். விவசாயின்னு சொன்னா ஆறுங்கண்ணா பொண்ணு தராங்க. மாப்பிள்ளை படிச்சு போட்டு சென்னையில ஐடி கம்பெனில வேலையில இருக்கணும். இல்லைன்னா கவர்மெண்ட் வேலையில இருந்தா தானே பொண்ணு தராங்க. அதுதான் வீதியேன்னு கண்ணால ஆகுற வரைக்கும் இங்க குப்பை கொட்டலாம்னு வந்து போட்டேனுங்கண்ணா. அண்ணா, நீங்க சொல்லுங்க, உங்க வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நான் வேலையை விட்டுட்டேன்டா. இனி திரும்ப வர ஐடியாவும் இல்ல. ஊர்ல இருக்க தொழிலையே பார்க்கலாம்னு முடிவு பண்ணி போட்டேன். நல்ல முடிவுங்கண்ணா. அடுத்து கண்ணாலம் எப்போங்கண்ணா? நான் வேலையை விட்டது இன்னும் வீட்ல யாருக்கும் சொல்லல வினோத். நான் போய் சர்ப்ரைஸா சொல்லலாம்னு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் கண்ணாலத்தை பத்தி பேசணும். ஆனந்தி கிட்ட எப்ப பேசினாலும் உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்கண்ணா.
செம்ம வாயாடி. ஆனந்தின்னா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ மட்டும் உங்கள லவ் பண்ணாம இருந்திருந்தா, அம்மா இந்நேரம் பொண்ணு கேட்டு அத்தை வூட்டுக்கு போயிருப்பாங்கண்ணா. வினோத் ஆனந்தியின் மேல் இருந்த உரிமையான பேச்சை கேட்டதும் கார்த்திக் வினோத்தின் மேல் கோபம் கொண்டு, டேய், அவ என்ற பொண்டாட்டி என்றான். ஐயோ அண்ணா, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அவ என்ற பெஸ்ட் ஃப்ரெண்டு. அம்பிட்டுதான். அம்மாவுக்கு ஆசை அவள மாதிரி பொண்ணு இருந்தா பரவாயில்லன்னு. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. வினோத்தின் ஃப்ரெண்ட் என்ற வார்த்தையை கேட்டதும் தான் கார்த்திக் நிம்மதியானான். இருவரும் பேசியவாறே பேருந்தில் ஊருக்கு வந்து கொண்டிருந்தனர். பொழுது இறங்க ஆனந்தியும் நந்தினியும் கல்லூரி ஆண்டு விழா முடிந்ததும் பேருந்தில் வந்து பஸ் ஸ்டாப்பில் இறங்கினர். நந்தினி, சொன்னா கேளு ஆனந்தி. பொழுது வேற இறங்கி போச்சு. நீ எப்படி அம்புட்டு தொலைவு நடந்து போவ? ஒழுங்கா என்ற வீட்டுக்கு வாடி. இல்ல நந்தோ, உங்க வீட்டுக்கு உறம்பறை வந்திருக்காங்கன்னு சொல்ற. அவங்களா இருக்கும்போது நான் வந்தா நல்லா இருக்காது. அதுவும் இல்லாம இருட்டுக்கட்ட இன்னும் நேரம் இருக்கு நந்தோ. நான் அதுக்குள்ள வீட்டுக்கு போயிடுவேன். நீ பயப்படாதடி என்றாள். உறம்பறை இருந்தா உனக்கென்னடி? அவங்க பாட்டுக்கு இருக்க போறாங்க. நீ ஒன்ற அப்பா வர வரையிலும் இருக்க போற. அம்புட்டு தானே? இல்லடி, உனக்கு தான் தெரியுமே. எனக்கு புது ஆளுங்க இருந்தா ஒரு மாதிரி இருக்கும்னு. அதுதான் நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்றேன். நீ சொன்னாலும் கேட்க மாட்ட. சரி, பார்த்து போயிட்டு வீட்டுக்கு போனதும் மறக்காம எனக்கு கால் பண்ணு, சரியா? ம், சரி நந்தோ. ஆனந்தி நந்தினியிடம் பேசிவிட்டு தனியாக நடந்து சென்று கொண்டிருந்தாள். ஆனந்தி போகும் வழியில் இருந்த டீக்கடையில் 3 பசங்க பேசிக் கொண்டிருந்தனர். அவர்கள் முகத்தை பார்த்தாலே தெரிந்தது 3 தருதலைகளும் அனைத்து கெட்ட பழக்கங்களையும் கற்றுத் தேர்ந்தவர்கள் என்று. அதில் ஒருவன் மட்டும் அந்த ஊர்க்காரன். மற்ற இருவரும் வெளியூர். ஆனந்தி தனியாக நடந்து போவதை அங்கிருந்த டீக்கடையில் உட்கார்ந்திருந்தவர்களில் ஒருவன் பார்த்துவிட்டு அவனின் அருகில் இருந்தவனிடம், டே மச்சான், அங்க பாருடா, எம்புட்டு அழகான ஃபிகர் போகுது. கிராமத்துல இம்புட்டு அழகான பொண்ணுங்க எல்லாம் இருப்பாங்கன்னு நீ சொல்லவே இல்லையேடா. நீ சொல்லியிருந்தா உன்னோட ஊருக்கு முன்னாடியே வந்திருப்பேன் தெரியுமா என்றான். ஆரடா சொல்ற? அதோ அந்த ஸ்கை ப்ளூ கலர் சுடிதார் போட்டு போறாளே, அவளை தான் சொல்றேன். அவன் சொன்னதை மற்றொருவனும் ஆதரித்தான். ஆமாடா மச்சான், பொண்ணு செமையா இருக்காடா. ஐயோ, அவளா? அவ சரியான திமிர் பிடிச்சவடா. திமிர் பிடிச்சவளா? பார்த்தா அப்படி தெரியலையேடா. பார்த்தா தெரியாது, போய் பேசினாதான் தெரியும். நானே ஒரு நாள் அவகிட்ட லவ் சொல்லி அசிங்கப்பட்டிருக்கேன். அதையும் பார்த்துவிடுவோம். டேய் மாப்ள, வாடா. டேய், வேணாம்டா மாப்ள. ஏதாவது பிரச்சனை ஆகி போச்சுன்னா அம்புட்டு தான். இந்த ஊர்க்காரனுங்க அவங்க ஊர் பொண்ணு மேல ஆறு கை வச்சாலும் முதல்ல அருவா எடுத்து வெட்டி போட்டு தான் பேசவே ஆரம்பிப்பானுங்க. காட்டு மிராண்டிங்க. பார்த்துக்கலாம் வாடா. இவள மாதிரி அழகி பார்த்தா மட்டும் போதாது, அனுபவிச்சும் பார்க்கணும். அவ கிடக்குறான். நீ வாடா மச்சான். நாம போலாம். இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறப்பயே யூஸ் பண்ணிக்கோணும். டேய், இருங்கடா, நானும் வரேன். 3 பொறுக்கிகளும் தன்னை பின்தொடர்ந்து வருவதை அவளின் உள்ளுணர்வு உணர்த்தவும் பின்னால் திரும்பி பார்த்தாள். அவர்களின் முகத்தை பார்த்ததுமே ஏதோ தவறாயிருக்கு என்பதை யூகித்தவள் வேகமாக நடக்க ஆரம்பித்துக் கொண்டே தனது அப்பாவுக்கு அழைத்தாள். டே மாப்ள, அவ நம்ம பின்தொடர்ந்து வர்றதை கண்டுபிடிச்சு போட்டா போல. அத ஆருக்கோ ஃபோன் பண்றா. அவளை விடக்கூடாது, வாங்கடா. அவளை துரத்த ஆரம்பித்தனர். போனை எடுத்தவர், அம்மணி, அப்பா இன்னும் இலவு வீட்ல தாண்டா இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் என்றார். அப்பா, என்ன 3 பேர் துரத்திட்டு வராங்கப்பா என கூறியவளின் பேச்சை இலவு வீட்டில் ஒப்பாரி சத்தமும் கூடவே ரேடியோ சத்தத்தால் ஆனந்தி பேசியதை அவரால் கேட்க முடியாமல் போய்விட்டது. அம்மணி, நீ பேசுறது எனக்கு ஒன்றும் விளங்கலடா. இப்போதான் காணாங்கட்டுக்கு கொண்டு போறாங்க. போனதும் அப்பா வந்துருவேன் அம்மணி என கூறிவிட்டு போனை அணைத்து விட்டார். அவர் போனை வைத்ததும் இன்னும் பயம் அதிகமாக அவளும் ஓடிக்கொண்டே கார்த்திக்கின் நம்பருக்கு அழைத்தாள். அவன் போனை எடுத்ததும், ஹலோ மாமா. அவளின் பதட்டமான குரலை கேட்டதும், அம்மு, என்னடா ஆச்சு? ஏன்டா பதட்டமா பேசுற? மாமா, என்ன 3 பேர் துரத்திட்டு வரானுங்க. எனக்கு பயமா இருக்கு மாமா கூறியவாறே அழ ஆரம்பித்தாள். அம்மு, முதல்ல பயப்படாதடா, தைரியமா இரு. மாமா ஒன்ற கூடவே தான் இருக்கேன்னு நினைச்சுக்கோ. என்ன நடந்தாலும் தப்பா எதுவும் செஞ்சு போடாத. அவளுக்கு நம்பிக்கை கொடுக்கும் வகையில் ஒவ்வொரு வார்த்தையையும் அழுத்தி கூறினான். அவளை துரத்தி கொண்டு வந்தவர்கள் அவளை மறித்து பிடித்ததும் அதில் ஒருத்தன் அவள் கையில் இருந்த போனை பிடுங்கி எறிந்துவிட்டு அவளின் கன்னத்திலே அறைந்தான். அவன் அறைந்ததும் கீழே விழுந்தவள் கீழே இருந்த மண்ணை கையில் அள்ளி அவர்களின் முகத்தில் எறிந்துவிட்டு அவர்கள் சுதாரிப்பதற்குள் தூக்கி எறிந்த அவளின் போனை தேடி எடுத்துக்கொண்டவள் அவளின் கையில் வைத்திருந்த பர்சில் எப்பவும் பாதுகாப்பிற்காக வைத்திருந்த சிறிய கத்தியை கையில் எடுத்துக்கொண்டு பர்ஸை அங்கேயே எறிந்துவிட்டு ஓட ஆரம்பித்தாள். ஆனந்தி போனை தேடி எடுப்பதற்குள்ளாகவே அவள் அள்ளி போட்ட மண் லேசாக கண்ணில் பட்டதால் விரைவிலே அதிலிருந்து தெளிந்தவர்கள்
அவள் ஓட ஆரம்பிக்கவும் திரும்பவும் அவளை துரத்தினர். ஓடிக்கொண்டிருந்தவள் பயத்தில் ரோட்டில் இருந்த சிறிய பள்ளத்தினில் தடுக்கி கீழே விழுந்தாள். அதில் கையில் இருந்த போன் தவறி சிறிது தள்ளி விழுந்தது. அவள் விழுந்ததும் அவளின் அருகில் ஓடி வந்தவர்கள், ஏண்டி, எங்க மூஞ்சிலேயே மண்ணள்ளி போட்டு தப்பிக்க பாக்குறியா? இப்போ ஓடிடி பார்க்கலாம் என்றான் அவர்களில் ஒருவன். இனி தப்பிக்க முடியாது என்பதை உணர்ந்தவள் கையில் வைத்திருந்த சிறிய கத்தியை எடுத்தவளை பார்த்ததும், பார்றா, கையில கத்திலாம் வச்சிருக்கு, வீர தமிழச்சி போல. என்னம்மா, இந்த துளியூண்டு கத்திய வச்சு எங்களை கொல்ல போறியா என சொல்லிக்கொண்டே சத்தமாக சிரித்தான். எனக்கு தெரியும், இந்த கத்திய வச்சு உங்களை எதுவும் பண்ண முடியாதுன்னு. ஆனா என்ன அறுத்துக்கலாம் தானே? அவளின் பதிலில் நம்பாமல் பார்த்தனர். என்ன, நான் சொல்றத நம்ப முடியலையா? எனக்கு உசுரை விட மானம்தான் பெருசு. மானத்தை காப்பாத்தணும்னா என்ற உசுரை கூட இழக்க தயங்க மாட்டேன்டா என சொல்லிக்கொண்டே கத்தியை எடுத்து அவளின் கையை ஆழமாக அறுத்து கொண்டாள். அவளின் கையில் வழிந்த ரத்தத்தை பார்த்ததும், டேய், நான் அப்பவே சொன்னேன்லடா இதெல்லாம் வேணாம்னு, நீங்க தான் கேட்கல. இப்போ நம்ம 3 பேரும் கொலை கேஸ்ல மாட்ட போறோம் என புலம்ப ஆரம்பித்தான் அந்த ஊர்க்காரன். டேய், பேசாம இருடா, அவ நம்மள பயமுறுத்த பாக்குறா. மற்றொருவன் நண்பனுக்கு தைரியம் கூறினான். என்னடி, கைய அறுத்துக்கிட்டா நாங்க பயந்துருவோம்னு நினைச்சியா என கேட்டுக்கொண்டே அவளை நெருங்கினான். அவன் அருகில் வரவும் மறுபடியும் ஆனந்தி கையை அறுத்து கொண்டவள் கத்தியை கழுத்தில் வைத்தவாறு, இனி ஒரு அடி எடுத்து வச்சாலும் நான் கழுத்தை அறுத்துக்குவேன் என்றாள். அவள் கையில் 2 முறையும் ஆழமாக அறுத்ததால் ரத்தம் இன்னும் அதிகமாக வெளியேற ஆரம்பித்தது. அதை பார்த்த இன்னொருவன், டே மாப்ள, வாடா போயிடலாம், அவ செத்துக்கித்து தொலைஞ்சு போயிட்டானா நாம தான் மாட்டிக்குவோம் என அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வண்டி வரும் சத்தம் கேட்டது. ஆரோ வராங்க போலடா, வா ஓடிடலாம். வண்டி சத்தம் கேட்டதும் மூவரும் தப்பித்தால் போதுமென்று ஓட ஆரம்பித்தனர். அதிக ரத்தம் வெளியேறியதால் அரைமயக்க நிலைக்கு சென்றவளை போனில் கார்த்திக்கின் குரல் மீண்டும் கண்முழிக்க வைத்தது. கண் விழித்தவள் சிறிது தள்ளி கீழே கிடந்த போனை எடுத்து காதில் வைத்து அவனின் குரலை கடைசியாக கேட்க ஆரம்பித்தாள். வண்டியில் வந்த பெரியவர் மூவரும் தலை தெறிக்க ஓடியதை பார்த்ததும் வண்டியின் வேகத்தை குறைத்தவாறே ஓடிக்கொண்டிருந்தவர்களை பார்த்தவர், இவனுங்க எதுக்கு இப்படி ஓடுறானுங்க என யோசித்துக் கொண்டே வந்தவர் சிறிது தூரத்தில் ஒரு பொண்ணு கீழே கிடப்பதை பார்த்ததும் வண்டியை அங்கேயே போட்டுவிட்டு பதட்டத்துடன் ஆனந்தியின் அருகில் ஓடி வந்தார். அங்கு ஆனந்தி கையை அறுத்து கொண்டு கிடப்பதை பார்த்ததும், ஐயோ, என்றா கண்ணு இப்படி பண்ணி போட்ட என பதறியவாறு தோளில் போட்டிருந்த வெள்ளை துண்டை எடுத்து அவளின் கையில் கட்டிவிட்டு அவரிடம் இருந்த போனில் ஆம்புலன்ஸ்க்கு அழைத்து தகவல் சொல்ல ஆரம்பித்தார். அம்மு, ஏதாவது பேசுடா என கார்த்திக் போனில் கதறிக் கொண்டிருந்தான். மாமா, மாமா, அந்த ஒற்றை வார்த்தையிலே அவளின் மொத்த காதலையும் குரலில் காட்ட ஆரம்பித்தாள். அவளின் குரலை கேட்டதும், அம்மு. போன் கட்டாகாததால் அங்கு பேசிய அனைத்தையும் கேட்டவன் கடைசியாக ஆனந்தி தனது கையை அறுத்துக்கப் போறேன்னு சொன்னதை கேட்டதுமே உள்ளுக்குள் நொறுங்கி விட்டான். அவள் இல்லாத வாழ்க்கையை நினைத்து கூட பார்க்க முடியாமல் அழுதவாறே அவள் போனை எடுத்து பேசியதும், ஏண்டி இப்படி பண்ண? அவனின் வார்த்தையில் கோபம், ஆதங்கம், விரக்தி மூன்றையும் காட்டினான். என்ன மன்னிச்சு போடு மாமா, என்ற மனசும் உடம்பும் உனக்கு மட்டும்தான் சொந்தம் மாமா. வேற ஆரும் தொட நினைச்சாலும் நான் தொட விட மாட்டேன். என்ன ஒண்ணு, உன்ற கையால தாலி வாங்காம செத்து போக போறேங்கிறத நினைச்சாதான் வருத்தமா இருக்கு மாமா. அடுத்த ஜென்மத்திலையும் இதே காதலோட ஒன்ற கிட்ட வருவேன் மாமா. அப்போ நம்ம கண்ணாலம் பண்ணிக்கிட்டு ஒன்ற பொண்டாட்டியா ஒன்ற கூட கடைசி வரையிலும் வாழலாம் மாமா என தடுமாறி பேசியவள் அப்படியே மயங்கி சரிந்தாள். அம்மு, என்னை விட்டு போகாதடா, நீ இல்லைன்னா நானும் செத்துருவேண்டா. ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் தான் உயிராக நேசிக்கும் உயிர் ஆபத்தில் இருக்கும்போது காப்பாற்ற முடியாத நிலையில் அவன் இருந்தால் அவனுக்கு அதுவே மரண தண்டனை. கார்த்திக்கும் இப்போது இந்த நிலையில்தான் இருந்தான். அவனால் உயிருக்கு உயிராக காதலித்தவளை காப்பாற்ற முடியாமல் அவளுடன் சேர்ந்து இவனும் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து கொண்டிருந்தான். அவள் பதில் சொல்லாமல் இருக்கவும் மனதில் பயம் சூழ, அம்மு, பேசுடா என கத்தினான். பெரியவர் போன் பேசிவிட்டு அவளிடம் வந்தவர் அவள் மயங்கி கிடப்பதை பார்த்ததும், கண்ணு, கண்ணு திறந்து பாருமா என அவளை எழுப்பியவரின் காதில் அவள் கையில் இறுக பிடித்திருந்த போனில் கார்த்தியின் குரல் கேட்டதும் போனை எடுத்து, ஹலோ தம்பி, நீங்க அந்த பொண்ணுக்கு வேண்டப்பட்டவங்களா? அந்த பொண்ணு மயங்கிடுச்சுப்பா என்றார். அவ என்ற பொண்டாட்டி சார், ப்ளீஸ் சார், எப்படியாவது என்ற அம்மு காப்பாத்துங்க அவரிடம் கெஞ்ச ஆரம்பித்தான். தம்பி, நீங்க பதட்டப்படாம வாங்க, நான் ஆம்புலன்ஸ்க்கு சொல்லியிருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும், நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. கார்த்திக் மருத்துவமனை வருவதற்குள் ஆனந்தியின் பெற்றோரும் கார்த்தியின் பெற்றோருக்கும் தகவல் தெரிந்ததும்
அவனுக்கு முன்னால் வந்த மருத்துவமனையில் உயிரிருந்தும் உயிரற்ற உடலாக ஐசியூவின் முன் காத்து கிடந்தனர். அவர்களுடனே அந்த பெரியவரும் இருந்தார். மருத்துவமனை வந்த கார்த்தி ரிசப்ஷனில் ஆனந்தியை பற்றி விசாரித்துவிட்டு ஐசியூ வார்டை நோக்கி ஓடினான். தலை கலைந்து அழுததால் கண் சிவந்து பார்ப்பதற்கே பரிதாபமாக ஐசியூவை நோக்கி ஓடியவனை மருத்துவமனையில் இருந்த அனைவரும் பார்த்தனர். ஆனந்தி இருந்த ஃப்ளோருக்கு படிகளில் ஏறி ஓடி வந்தவனின் பார்வையில் ஐசியூவின் முன்னால் சுவர் ஓரத்தில் அழுது தனது சக்தியெல்லாம் இழந்து ஒற்றை மகளை பறிகொடுக்க இருந்ததை நினைத்து அரைமயக்க நிலையில் தனது கணவனின் மடியில் கிடந்தார் பொன்னம்மா. சிவராமன் தனது மனைவியை மடியில் சுமந்தவாறு மகளை மனதில் சுமந்து கொண்டு அவளை நினைத்து கண்களில் கண்ணீர் வழிவதை கூட உணராமல் சுவரில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தார். தனது தம்பியின் பக்கத்திலே சுவற்றில் சாய்ந்த அழுகையை அடக்க முடியாமல் வாயில் சீலையை வைத்து மூடியவாறு அழுது கொண்டிருந்தார் சுசிலா. கிருஷ்ணமூர்த்தி அங்கு நின்றவாறு அத்தனை கவலையையும் மனதில் வைத்து அடக்கியவாறு ஐசியூவின் முன் மருத்துவரை எதிர்பார்த்து நின்றிருந்தார். கார்த்திக்கின் பார்வையில் அவர்கள் பட்டதும் வேகமாக அவர்களிடம் ஓடி வந்தவன் அங்கு நின்றிருந்த தனது தந்தையை பார்த்து, அப்பா, என்ற அம்மு என்னாச்சு என கேட்டான். அவரால் தனது மகனின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை. அவர் பதில் சொல்லாததால் அவரின் சட்டையை பிடித்து உலுக்கியவாறு, அப்பா, அம்முக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்கப்பா என கேட்டவாறு கதற ஆரம்பித்தான். அந்த ஃப்ளோரில் இருந்தவர்கள் அவனின் அழுகை பார்த்து திகைத்து போய் நின்றனர். தன் குடும்பம் தனக்காக வாசலில் காத்திருப்பதை கூட உணர முடியாமல் மரணிக்கும் தருவாயிலும் மாமா என கூறிக்கொண்டே இருந்தாள். அவளை காப்பாற்ற முயன்று தோற்றுப்போன நிலையில் ஐசியூவிலிருந்து வெளியே வந்தார் மருத்துவர். அவர் வெளியே வந்ததை பார்த்ததும் மொத்த குடும்பமும் அவரை சூழ்ந்து கொண்டது. கார்த்தி டாக்டரின் கையை பிடித்துக்கொண்டு, என்ற அம்மு எப்படி இருக்கா டாக்டர்? பேஷண்ட் கையை ஆழமா 2 முறை கட் பண்ணியிருக்காங்க. அதுல ரத்தம் அதிகமா போயிடுச்சு. நாங்களும் எவ்வளவோ காப்பாத்த ட்ரை பண்ணிட்டோம். அந்த பொண்ணுக்கு கான்ஷியஸே இன்னும் வரல. இனி எங்க கையில எதுவும் இல்ல. கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. டாக்டர் பதிலை கேட்டதுமே பொன்னம்மா மயங்கி சரிந்தார். கார்த்தி அதற்கு மேல் நிற்க முடியாமல் கால்கள் துவள கீழே மண்டியிட்டு அமர்ந்து விட்டான். இங்க ஆர் அந்த பொண்ணோட கார்த்தி மாமா? மருத்துவர் கேட்டதும், என்னோட பையன்தான் டாக்டர் என்றார் கார்த்தியின் தந்தை. அந்த பொண்ணு சுயநினைவு இல்லாத நிலையிலும் அவரோட பேரத்தான் சொல்லிட்டே இருக்கு என்றவர் கார்த்திக்கிடம், கடைசியா ஒரு முறை நீங்க வேணா போய் பேசி பாருங்க என்றார். அதை கேட்டதுமே கார்த்தியின் அம்மா தலையில் அடித்துக்கொண்டு, நானெல்லாம் இன்னும் உசுரோடு இருக்கும்போது என்ற தங்கத்தை வாரி கொடுத்து போடுவேன் போல இருக்கே. ஆண்டவா, என் உசுர வேணாலும் எடுத்துக்கோ, என்ற தங்கத்தை திருப்பி கொடுத்து போடு என வேண்டிக் கொண்டு அழ ஆரம்பித்தார். டாக்டர் சொன்னதும் எழுந்து ஐசியூவின் உள்ளே சென்ற கார்த்தி ஆனந்தியின் அருகில் சென்று அவளின் பூமுகத்தை பார்த்தான். விழிகளை மூடியவாறு வாய் மட்டும் மெல்ல அசைய உறங்குவதைப் போலவே படுத்திருந்தாள். அவளின் முகத்தையே சிறிது நேரம் பார்த்தவன் தனது பேண்ட் பாக்கெட்டில் வைத்திருந்த மஞ்சள் துண்டு கோர்த்து கட்டி வைத்திருந்த தாலி கயிற்றை கையில் எடுத்து ஒரு நொடி பார்த்தவன் பின் எதை பற்றியும் யோசிக்காமல் அவளின் கழுத்தில் கட்டினான். அவன் உள்ளே வந்ததிலிருந்து அவனையே பார்த்திருந்த செவிலி பெண் அவன் தாலியை எடுத்து அவளின் கழுத்தில் கட்டியதே அதிர்ந்து போய் பார்த்தாள். கார்த்தி அவளை பார்க்க வந்தபோது அவளின் ஆசையை எந்த நிலையிலும் நிறைவேற்றியே ஆக வேண்டும் என நினைத்தவன் மருத்துவமனை வரும்போது வழியில் கடையில் மஞ்சள் கயிற்றையும் விரலி மஞ்சள் துண்டையும் வாங்கி கொண்டுதான் வந்தான். அதை அவளின் கழுத்தில் கட்டி 3 முடிச்சிட்டு தனது மனைவியாக்கி கொண்டவன் அவளின் நெற்றியில் தனது இதழை ஒற்றி எடுத்தவன் அவளின் கையை இறுக பிடித்து கொண்டு, அம்மு, உன்ற மாமா வந்திருக்கேண்டா. நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்ற கழுத்துல தாலி கட்டி போட்டேன். கண்ணை முழிச்சு பாரு அம்மு. நீ என்னை விட்டு போயிட்டேன்னா நானும் இப்பவே ஒன்ற கூட வந்துருவேன் அம்மு என அவன் கூறிக்கொண்டிருக்கும் போதே அவளின் இதய துடிப்பை அறிவதற்காக வைத்திருந்த மானிட்டரில் பல்ஸ் ரேட் ஏறி இறங்க ஆரம்பித்ததை பார்த்ததும் செவிலி பெண் டாக்டரை கூட்டி வர வெளியே ஓடினாள். பஸ்ஸில் வினோத்துடன் பேசியவாறே வந்த கார்த்தி அப்படியே உறங்கிவிட்டவனின் கனவில் வந்ததை நினைத்து பயத்தில் உறக்கத்திலிருந்து திடுக்கிட்டவாறே, அம்மு, என்னை விட்டு போகாதடா என கத்தியவாறே விழித்தான். அவனின் சத்தத்தை கேட்டு பஸ்ஸில் இருந்தவர்கள் அனைவரும் அவனைத்தான் பார்த்தனர். காதல் 5. கார்த்தியின் அலறல் கேட்டு காதில் ஹெட்செட் மாட்டிக்கொண்டு பாட்டு கேட்டவாறே வந்த வினோத் காதில் இருந்த ஹெட்செட்டை எடுத்துவிட்டு திரும்பி பார்த்தவனின் கண்களில் கார்த்தியின் முகம் பயத்தினால் வேர்த்திருந்ததை பார்த்து, அண்ணா, என்னாச்சு என அவனிடம் கேட்டும் கார்த்தி பதில் கூறாமல் முகத்தில் பேய் அருந்த மாதிரி இருப்பதை பார்த்து கார்த்தியை ஒழுக்கினான். அண்ணா, என்னாச்சு? ஏன் அப்படி இருக்கீங்க? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா என்ற அம்மு ஏதோ ஆபத்துல இருக்கா வினோத் என்றவனின் குரலில் அத்தனை பதட்டம் காணப்பட்டது. கார்த்திக் கனவு கண்டு அதில் பயந்து போய் இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட வினோத் தண்ணீர் பாட்டிலை எடுத்து கொடுத்து, அண்ணா, முதல்ல தண்ணியை குடிங்க. நீங்க கனவு கண்டு பயந்து போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் என்றான்.
இல்ல வினோத், அம்முக்கு ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு என்னோட உள்ளுணர்வு சொல்லுது. அம்முவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது வினோத் என கண் கலங்கியவாறே கூறினான். அண்ணா, என்னது இது? சின்ன குழந்தை மாதிரி கண் கலங்கி போட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. முதல்ல தண்ணியை குடிங்க என்றான். கார்த்தி இன்னும் தெளியாமல் இருப்பதை பார்த்து, அண்ணா, நான் ஆனந்திக்கு ஃபோன் பண்றேன். அவ பேசினாவாவது நீங்க நான் சொல்றத நம்புவீங்க தானே என கூறிக்கொண்டே தனது போனை எடுத்து ஆனந்திக்கு அழைத்தவன் அவள் எடுத்ததும், ஏய் குட்டி பிசாசு, எப்படி இருக்க என்றான். ஆனந்தி நந்தினி எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் வீட்டிற்கு பொழுது இறங்க தனியாக போனை நோண்டியவாறே நடந்து சென்று கொண்டிருந்தாள். ஆனந்தியை ஒரு வாரமாக பழிவாங்க வேண்டும் என அவளின் மேல் வஞ்சத்துடன் காத்திருந்த ஆனந்தியுடன் ஒன்றாக படித்த ரமேஷும் அவனது ஃப்ரெண்ட்ஸ் சரவணன், விஜய் மூவரும் அவளை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தனர். நந்தினியிடம் கல்லூரியில் தனியாக வீட்டிற்கு போக போறதை பற்றி பேசிக் கொண்டிருந்ததை ரமேஷின் ஃப்ரெண்ட்ஸ் விஜயும் சரவணனும் கேட்டதும் ரமேஷுக்கு தகவல் கொடுத்து வரவைத்து அவளை பழிவாங்குவதற்காக கல்லூரியில் இருந்து அவளை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தனர். இதனை அறியாமல் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி வயல்வெளியின் நடுவே போடப்பட்டிருந்த மண் தடத்தில் பொழுது இறங்க தனியாக நடந்து வந்து கொண்டிருந்தாள். பஸ் ஸ்டாப்பிலிருந்து அவளின் பின் தொடர்ந்து வந்த ரமேஷும் அவனது ஃப்ரெண்ட்ஸும் ஆள் அரவமற்ற சாலையில் இரு பக்கமும் கரும்பங்காடு விளைந்து நின்றதால் இங்க என்ன நடந்தாலும் கேட்க யாரும் வரமாட்டாங்க என்ற நினைப்பில் ஆனந்தியின் பின்னால் வந்து கொண்டிருந்தவர்கள் வேகமாக வந்து அவளை வழிமறித்து நின்றனர். அங்கு ரமேஷை பார்த்ததும் அவனின் நோக்கம் புரிந்து கொண்டவள் பயம் துளிக்கூட இல்லாமல், என்ன ரமேஷ், இம்புட்டு தூரம்? என்ற ஊர்ல ஏதாவது வேலை இருக்கா என குரலில் நக்கலுடனே கேட்டாள். தங்களை பார்த்தும் கண்களில் பயம் இல்லாமல் திமிராக நின்று கொண்டு நக்கலாக கேட்டவளை பார்த்து இன்னும் கோபம் கொண்டவன், இவளோட இந்த திமிர நான் அடக்கல, நான் ஆம்பளையே இல்ல என மனதில் நினைத்து கொண்டவன், இந்த ஊர்ல ஒருத்தி இருக்கா, அவளோட திமிர அடக்கலாம்னு வந்திருக்கேன் என அவனும் அதே நக்கலான குரலில் பதில் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஆனந்தியின் கையில் இருந்த போனில் வினோத் அழைத்திருந்தான். அவள் போனை எடுப்பதற்குள்ளாகவே போனை பிடுங்கியவனின் கைப்பட்டு அது ஆன் ஆனதை கூட தெரியாமல் தூக்கி எறிந்தான். போனை ஆனந்திதான் எடுத்தாள் என நினைத்த வினோத் அவளை எப்பவும் கூப்பிடுவதைப் போலவே, குட்டி பிசாசு, எப்படி இருக்க என்றான். ஆனந்தியின் கோபமான வசவை வாங்க எதிர்பார்த்திருந்தவனின் காதில் வேற ஒருவனின் குரல் கேட்கவும் போனை ஸ்பீக்கரில் போட்டவாறே கார்த்தியை பார்த்தான். கார்த்தி வினோத் போன் பேசவும் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். போனில் அங்கு நடந்த பேச்சுவார்த்தையை கேட்டதுமே இருவருக்குமே மனதில் பயம் தோன்ற ஆரம்பித்தது. ஆனந்தியின் குரல் கேட்டதும் வினோத்திடம் இருந்த போனை பிடுங்கிய கார்த்தி, அம்மு, எங்கடா இருக்க, பேசுடா என பதட்டமாக கத்த ஆரம்பித்தான். கார்த்திக் பதட்டமான குரலில் கத்தவும் பஸ்ஸில் இருந்த அனைவரும் அவனை பார்த்தனர். ஆனந்தியிடமிருந்து பதில் வராமல் அங்கு நடந்த பேச்சுவார்த்தை மட்டுமே கேட்கவும் அவளுக்காக அவன் துடிக்க ஆரம்பித்தான். வினோத் ஒருவாறு நடக்கின்றதை புரிந்து கொண்டவன் கார்த்திக்கின் போனை எடுத்து அவனின் பெரிய அத்தை பையன் விக்னேஷிற்கு போன் போட்டான். அவன் எடுத்ததும், மாமா, நான் வினோத் பேசுறேன் என்றான். விக்னேஷ், சொல்லு மாப்ள, என்ன வேற நம்பர்ல இருந்து கால் பண்ற? வினோத், அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் மாமா, இப்போ நீ எங்க இருக்க? என்னோட ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு இருக்கேன்டா. ஏன், என்னாச்சு? எதுக்கு இம்புட்டு பதட்டமா பேசுற? இப்போ நீ எங்க இருந்தாலும் முதல்ல கிளம்பி பொன்னமாத்த ஊருக்கு போ. அங்க ஆனந்தி ஒரு பிரச்சனையில மாட்டியிருக்கா மாமா. குட்டிமாவுக்கு என்னடா ஆச்சு? ஆனந்தி காலேஜ் விட்டு வீட்டுக்கு போயிட்டு இருப்பா போல. அங்க வழியில அவகிட்ட ஒருத்தன் தகராறு பண்றான். நீ உடனே போ. ஆனந்திக்கு எதுவும் ஆகக்கூடாது மாமா. சரிடா, நான் சின்னம்மா ஊருக்கு பக்கமா தான் நானும் என் ஃப்ரெண்டு ஒரு வேலையா வந்தோம். இன்னும் 10 நிமிஷத்துல அங்க போயிடுவேன். அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவனின் நண்பன் ஏதோ பிரச்சனை என யூகித்து வண்டியை விக்னேஷ் சொன்ன பாதையில் பறக்க விட்டான் விக்னேஷின் நண்பன். மாமா, நீ போ, நானும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துடுவேன் என்றான் வினோத். சரி மாப்ள, நான் பாத்துக்கிறேன், நீ பத்திரமா வா என கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தான். ஆனந்தி, ஓ, நான் பிரின்சிபல் கிட்ட உன்னை மாட்டி விட்டு எக்ஸாம் எழுத முடியாம பண்ணி போட்டதால என்னை பழி வாங்க வந்திருக்க, அப்படித்தானே ரமேஷ்? பதட்டமோ பயமோ எதுவும் இல்லாமல் அவனிடம் பேசினாள். எனக்கு எக்ஸாம் எழுத முடியாம போனதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுடி. ஆனா என்னோட திவ்யாவை என்கிட்ட இருந்து பிரிச்சு போட்டல்ல, அது தாண்டி நீ உன்னோட வாழ்க்கையிலே செஞ்ச மிகப்பெரிய தவறு. இம்புட்டு நடந்தும் நீ திருந்தவே இல்லையே ரமேஷ். நான் எதுக்குடி திருந்தோணும்? ரொம்ப தேங்க்ஸ் ரமேஷ். இம்புட்டு நேரம் நம்மளால ஒருத்தனோட படிப்பு வீணா போயிடுச்சேன்னு என்ற மனசுல ஒரு குற்ற உணர்வு இருந்தது. ஆனா இப்போ இல்ல. உன்ன மாதிரி ஒருத்தன் நாளைக்கு ஆசிரியர் ஆனா 1.5 கிட்ட படிக்கிற குழந்தைகளோட நிலைமை படுமோசமா ஆகியிருக்கும். அது நடக்காம போச்சுன்னு இப்போ சந்தோஷப்படுறேன். என்னோட திவ்யாவ நான் எம்புட்டு காதலிச்சேன்னு தெரியுமாடி? அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சு போட்டு இப்போ இம்புட்டு திமிரா பேசிட்டு இருக்க என கூறிக்கொண்டே கோபமாக ஆனந்தியை அடிக்க கை ஓங்கினான்.
ஓங்கிய கையை பிடித்து அவனின் கையை கீழே தட்டிவிட்டவாறே, நான் என்ன திவ்யாவாடா? உன்னை பார்த்ததுமே பயந்து நடுங்கிறதுக்கு. என்ன சொன்ன? ஒன்ற திவ்யாவா அப்படின்னு நீயே சொல்லிக்கிட்டா? திவ்யா உனக்கு சொந்தமானவளா ஆயிடுவாளா என்ன? நீ காதலிச்சா அவளும் காதலிக்கணுமா என்ன? அவ தான் உன்னோட காதலை ஏத்துக்கலைல, அப்புறம் எதுக்கு அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? திவ்யா என்ற உசிர்றி. அவ என்ன காதலிக்காட்டியும் அவ எனக்கு மட்டும் சொந்தமானவ. ஒண்ணு அவ எனக்கு கிடைக்கணும், இல்லைனா சாவோணும் என்றவனின் வார்த்தையில் அகங்காரம் மட்டுமே இருந்தது. திவ்யாவுக்கு கேட்க ஆள் இல்லைன்னு தானே நீ இம்புட்டு ஆடுற. அவளுக்கு துணையா அவளோட ஃப்ரெண்டு நான் இருக்கேன். என்ன மீறி உன்னால அவளை எதுவும் பண்ண முடியாது. போடா. இப்போ நீ உன்னை ஏன் கிட்ட இருந்து காப்பாத்த முடியுமான்னு பாருடி என்றவன் அவளின் மேல் கை வைக்க வந்தான். அவனின் நோக்கம் புரிந்தவள் சுற்றிலும் ஒருமுறை பார்த்தவாறே மற்ற மூவரும் அசந்த நேரம் அவனை ஒரே தள்ளில் கீழே தள்ளிவிட்டு சாலையின் ஓரத்தில் இருந்த கரும்பங்காட்டை நோக்கி ஓடியவள் வயலில் ஆள் உயரத்திற்கு வளர்ந்து நின்ற ஒரு கரும்பை வேருடன் புடுங்கினாள். காடு ஈரமாக இருந்ததால் அவள் வேகமாக பிடித்து இழுக்கவும் வேருடன் வந்துவிட்டது. புடுங்கிய கரும்பை தனது முழங்காலில் வைத்து இரு பக்கத்தையும் ஒடித்து எறிந்துவிட்டு திரும்ப அவர்களின் முன்னால் வந்து கரும்பை ஊன்றி ஸ்டைலாக நின்றாள். இது அனைத்தும் கீழே விழுந்தவன் அதிர்ச்சியிலிருந்து வெளிவந்து எழுந்து நிற்பதற்குள்ளாகவே நடந்துவிட்டது. அவள் தள்ளிவிட்ட வேகத்தில் கீழே விழுந்தவன் தான் கீழே கிடப்பதை உணர்வதற்கே சில நாளிகை தேவைப்பட்டது. அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆனந்தியால் இத்தனை பேரை மீறி தப்பிக்க முடியாது என்ற நினைப்பில் அசால்ட்டாக நின்றிருந்தவர்கள் ஆனந்தி ரமேஷை தள்ளிவிட்டு ஓடவும் நம்ப முடியாமல் திகைத்து நின்றிருந்தவர்கள் ஆனந்தி ரமேஷை கீழே தள்ளிவிட்டதால் அவன் வலியினால் முணங்கவும் நண்பனின் அருகில் ஓடி சென்று அவனை தூக்கினர். எருமைங்களா, அவ என்ன தள்ளிவிட்டு போட்டு ஓடுறா, அவளை ஓடி பிடிக்காம நின்னுட்டு பராக்கு பார்த்து போட்டு இருக்கீங்க. சாரிடா மச்சான், நீ கீழே விழுந்ததை பார்த்து அதிர்ச்சியாகிட்டோம். அவர்கள் சண்டை போட்டு முடிப்பதற்குள்ளாகவே துளிக்கூட பயமில்லாமல் திரும்ப வந்து நின்றவளை பார்த்து ரமேஷை தவிர மற்ற இருவருமே வியப்புடனே அவளை பார்த்தனர். திமிராக தன்னருகில் வந்து நின்றவளை பார்த்து கோபம் தலை தூக்க, என்னையவே கீழே தள்ளி போட்டு தெனாவட்டா நிக்கிறியா என ஆங்காரமாக கத்திக்கொண்டே அவளை தாக்க முயன்றான். ஆம், அவனால் முயல மட்டுமே முடிந்தது. அதற்குள்ளாகவே ஆனந்தி கையில் வைத்திருந்த கரும்பை கம்பாக மாற்றி தான் கற்று வைத்திருந்த சிலம்பாட்டத்தை ஆட ஆரம்பித்தாள். அவள் கம்பை சுற்றிய வேகத்தை பார்த்தே மிரண்ட அவனின் நண்பர்கள் அவளின் வெறித்தனமான கம்பு சுற்றலில் கொஞ்ச நேரத்தில் மூவரும் பலத்த அடியுடன் கீழே விழுந்து குறுகி படுத்தவாறே வலியினால் கத்த ஆரம்பித்தனர். மூவருக்கும் செலவில்லாமலே ஆனந்தி குடும்ப கட்டுப்பாடு பண்ணிவிட்டாள். ஆனந்தி அவனுங்களை போட்டு துவைத்துக் கொண்டிருக்கும் போதே அங்கு வந்த விக்னேஷும் அவனின் நண்பன் பிரகாஷும் ஆனந்தி கம்பு சுற்றும் அழகை பார்த்து ரசித்தவாறே, டே விக்கி, ஒன்றரை தங்கச்சியை காப்பாத்தலாம்னு வந்தா இப்போ ஒன்றரை தங்கச்சிக்கிட்ட இருந்துதான் அவனுங்களை காப்பாத்தோணும் போலையே என்றான். நண்பன் தன் தங்கையை பாராட்டுவதை கேட்டு முகத்தில் விரிந்த புன்சிரிப்புடனே, என்ற குட்டிமா தைரியமானவனு எனக்கு தெரியும். ஆனா அவளோட வீரத்தை நான் இன்னைக்குதான் நேர்ல பாக்குறேன் மச்சான் என்றான். அவனுங்களை அடித்து முடித்தவள் அப்போதுதான் விக்னேஷை பார்த்தாள். பார்த்ததும், அண்ணா, நீங்க எப்படி இங்க என்று கேட்டாள். அவளின் அருகில் வந்தவன், குட்டிமா கலக்கிட்டடா என கூறியவாறு அவளின் தலையை பாசமாக தடவி கொடுத்தான். வினோத் போன் பண்ணி ஒன்றரை கிட்ட ஆரோ தகராறு பண்றான்னு சொன்னான். அதுதான் நானும் இவனும் வந்தோம் குட்டிமா. ஆனா நாங்க வர்றதுக்குள்ள நீயே எல்லாத்தையும் முடிச்சு போட்ட குட்டிமா. ஓ, அப்போ போன் பண்ணது வினோத் மாமாவானா? ஆனா நான் தான் போனை எடுக்கிறதுக்குள்ளேயே இவன் புடுங்கி தூக்கி எரிஞ்சு போட்டானே, அப்புறம் எப்படி வினோத் மாமாவுக்கு தெரிஞ்சிருக்கும் என கேட்டுக்கொண்டே ரமேஷ் தூக்கி எறிந்த தனது போனை தேடி எடுத்தவள் அது ஆஃப் ஆகியிருக்கவும், போன் சார்ஜ் இல்லாததால ஆஃப் ஆகிடுச்சு போலானா என்றாள். அது தெரியல குட்டிமா, மாப்பிள்ள வரட்டும் கேட்டுக்கலாம் என்றவன், பிரகாஷ், இவனுங்களை என்ன பண்றது? போலீஸ்க்கு போனா இங்க நடந்தது அத்தனையும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுமே. ஒரு அண்ணனாக தனது தங்கச்சி பேர் வெளியே வருவதை விரும்பாமல் பயத்துடனே கேட்டான். நீ கவலைப்படாத மச்சான், என்ற அக்கா வீட்டுக்காரர் இந்த ஏரியாவில தான் இன்ஸ்பெக்டரா இருக்கிறாரு. நான் அவர்கிட்ட சொல்றேன், உன்ற தங்கச்சி பேர் வெளியே வராம மிச்சத்தை அவர் பார்த்துக்குவாரு. ஆனந்தியின் போன் சுவிட்ச் ஆஃப் ஆனதால் போன் அழைப்பு கட்டானதுமே கார்த்திக் இங்கு தவிக்க ஆரம்பித்தான். கார்த்தி தவிப்பதை பார்த்து வினோத், அண்ணா, ஆனந்திக்கு எதுவும் ஆகாதுங்கண்ணா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அவ தைரியமானவ, எத்தனை பேர் வந்தாலும் சமாளிப்பா. நீங்க தைரியமா இருங்க அண்ணா என்றான். எப்படி வினோத், அங்க என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. அம்முக்கு திரும்ப கால் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. அம்முக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் உசுரோடையே இருக்க மாட்டேன் வினோத் என கூறிக்கொண்டே கண் கலங்கினான். அண்ணா, என்ன வார்த்தை பேசி போட்டீங்க என அவனை கடிந்து கொண்டே கார்த்தியை அணைத்து கொண்டான்.
வினோத் மனதில் ஆனந்திக்கு எதுவும் ஆகக்கூடாது என அனைத்து தெய்வத்துக்கிட்டையும் வேண்டுதல் வைத்தான். வினோத்தின் தோளில் சாய்ந்து கண்ணீர் சிந்தியவாறே தனது உயிருக்கு மேலானவள் ஆபத்தில் இருக்கும்போது தன்னால் எதுவும் செய்ய முடியாத நிலையை அறவே வெறுத்தான் கார்த்திக். வினோத்தின் ஊர் வரவும், அண்ணா, எங்க ஊர் வந்துருச்சு, வாங்க இறங்கலாம். நீ இறங்கு வினோத், நான் அம்மு கிட்ட போகணும். அண்ணா, புரியாம பேசாதீங்க. அத்தை ஊர்ல இறங்குனா போறதுக்கு பைக் வேணும், நான் அப்பாவுக்கு சொல்லியிருக்கேன். அப்பா வந்திருப்பார். நம்ம இங்கேயே இறங்கி பைக்ல போவோம். பேருந்தை விட்டு இறங்கியவன் அங்கு நின்றிருந்த தனது தந்தையை பார்த்ததும், அண்ணா, அப்பா வந்துட்டாங்க, வாங்க என கூறியவாறு அவனை தனது அப்பாவிடம் அழைத்து சென்றான். வினோத்துடன் வந்த கார்த்தியை பார்த்தவர், டே வினோத், இந்த தம்பியை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆருடா இது என்றார். அதெல்லாம் வந்து சொல்றேன்பா, நீங்க பைக்கை விட்டு போட்டு பஸ்ல வீட்டுக்கு போயிடுங்க என கூறிக்கொண்டே பேக்கை அவரிடம் திணித்துவிட்டு பைக் ஸ்டார்ட் பண்ணியவன், அண்ணா வந்து உட்காருங்க என்றான். டேய், நான் கேட்கறதுக்கு எதுவும் சொல்லாம நீ பாட்டுக்கு வண்டியை எடுத்து போட்டு எங்கடா போற? அத வந்து சொல்றேன்னு சொன்னேனப்பா, அப்புறம் எதுக்கு தொணன்னு கேட்டுட்டே இருக்கீங்க என்றவன் கார்த்தி உட்கார்ந்ததுமே பைக்கை வேகமாக ஆனந்தி ஊரை நோக்கி செலுத்தினான். நான் கேட்டதுக்கு ஏதாவது பதில் சொல்லி போட்டு போறானா பாரு, அப்படியே ஆத்தாகாரி மாதிரி எனக்கு வந்து பிறந்திருக்கான். வீட்ல பொண்டாட்டியும் மதிக்க மாட்றான், பையனும் மதிக்க மாட்றான். எல்லாம் என்ற நேரம் என மனதிற்குள் புலம்பிக் கொண்டே வீடு போய் சேர்ந்தார் வினோத்தின் தந்தை. சாலையின் ஓரத்தில் இருந்த பெரிய கல்லில் அமர்ந்து கரும்பு உரித்து கொண்டிருந்தாள் ஆனந்தி. விக்னேஷும் பிரகாஷ் இருவரும் ரமேஷையும் அவனது ஃப்ரெண்ட்ஸ் மூவரும் தப்பித்து போகாமல் இருப்பதற்காக அவனுங்க போட்டிருந்த சட்டையை கலட்டி கையை கட்டி போட்டுவிட்டு அவளின் அருகில் வந்து உட்கார்ந்தனர். பிரகாஷ் பிரகாஷ் ஆனந்தி இங்கு எதுவும் நடக்காததை போல் கரும்பு தின்று கொண்டிருந்தவளை பார்த்துவிட்டு வியப்புடனே, டே மச்சான், ஒன்ற தங்கச்சி மாதிரி ஒரு பொண்ணு நான் பார்த்ததே இல்லடா என்றான். ஏண்டா அப்படி சொல்ற? நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவனுங்களை போட்டு அடி வெளுத்து போட்டு அதை பத்தி எந்த பயமோ பதட்டமோ இல்லாம இப்போ கரும்பு தின்னு போட்டு இருக்கு. அதனாலதான் சொன்னேன். ஆனந்தியின் அருகில் உட்கார்ந்திருந்த விக்னேஷ் அவளின் தோளில் கை போட்டு அணைத்தவாறே, குட்டிமா என்ற சின்னம்மாவோட வளர்ப்பு மச்சான், அவங்களும் அப்படித்தான், எதுக்கும் தைரியத்தை இழக்க மாட்டாங்க. ஆனந்தி அவர்கள் பேசுவதை கண்டு கொள்ளாமல் அண்ணன் மேல் சாய்ந்தவாறே மீதி கரும்பையும் தின்று கொண்டிருந்தாள். அப்போது அங்கு வந்து நின்ற பைக்கிலிருந்து இறங்கிய கார்த்தியை பார்த்ததும் எழுந்து நின்றவாறே, மாமா, நீ எப்படி இங்க என கேட்டாள். வண்டியிலிருந்து இறங்கியவன் அவளை தன் விழிகளாலே உச்சி முதல் பாதம் வரை ஆராய்ந்து பார்த்தவன் அவளுக்கு எதுவும் ஆகவில்லை என்பதை உணர்ந்ததும் அவளின் அருகில் வேகமாக சென்று இருக்க அணைத்து கொண்டான். அம்மு, உனக்கு ஒன்னும் ஆகலையே என கேட்டுக்கொண்டே இம்புட்டு நேரம் அடக்கி வைத்திருந்த கண்ணீரை எல்லாம் அவளை அணைத்தவாறே சிந்தினான். ஆனந்தி கார்த்திகை பார்த்த அதிர்ச்சியில் இருந்தவள் அவனின் கண்களில் இருந்து வந்த கண்ணீர் அவளின் மேனியில் பட்டதும் தான் சுய நினைவுக்கு வந்தாள். அவனை தன்னிடம் இருந்து பிரித்தவள் அவனின் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்துவிட்டு, மாமா, இப்போ எதுக்கு அலற என்றாள். அவளை திரும்ப அணைத்து கொண்டு கதற ஆரம்பித்தவாறே, அம்மு, உனக்கு ஏதாவது ஆகியிருந்தா மாமா செத்து போயிருப்பேன்டா. இப்ப எதுக்கு இந்த மாதிரி லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்க மாமா? முதல்ல அலறத நிறுத்து. நீ இருக்கும்போது எனக்கு எதுவும் ஆகாது, புரியுதா? சும்மா குழந்தை மாதிரி அழாத. எல்லாரும் நம்மளதான் பாக்குறாங்க என்றாள். கார்த்திக்கின் அழுகையை அங்கிருந்த அனைவருமே வியப்பாக பார்த்தனர். விக்னேஷின் அருகில் இருந்த அவனின் நண்பன் விக்கியின் கையை சுரண்டியவாறு, டே மச்சான், ஆறுடா இது? உன்ற தங்கச்சியை எம்புட்டு உரிமையா கட்டி பிடிச்சாளரா? அவரு எங்க வீட்டு மாப்பிளடா என்ற குட்டிமாவை கட்டிக்க போறவர். குட்டிமாவோட சொந்த அத்தை பையன். ஓ, அதான் உன்ற தங்கச்சி மேல இம்புட்டு லவ்வா? கார்த்தி ஆனந்தி சொன்னதும் அவளை விட்டு விலகி கண்ணீரை துடைத்தவாறே, அம்மோ, உன்னை அத்தை இந்நேரத்துல தனியா வரவிட மாட்டாங்களே, எப்படி வந்த? மாமா எங்க என்று கேட்டான். கார்த்தி கேள்வி கேட்க ஆரம்பித்ததுமே மனதில் பயத்துடனே ஆனந்தி தயங்கியவாறே உண்மையை கூறினாள். அதை கேட்டதுமே ஆனந்தியின் மேல் எப்பவுமே கோபப்படாத கார்த்தி இன்று அவளின் கன்னத்தில் அடித்திருந்தான். கார்த்தி அடித்ததும் கன்னத்தில் கை வைத்து கண் கலங்கியவாறே கார்த்தியை பார்த்தாள். கார்த்தி அடிப்பான் என்பதை அங்கிருந்த ஆருமே எதிர்பார்க்காததால் அதிர்ந்து விட்டனர். விக்னேஷ் கார்த்தி தன் தங்கையை அடித்ததை பொறுக்க முடியாமல், மாப்ள, என்ன பழக்கம் இது? பொட்டப்புள்ள மேல கை வைக்கிறீங்க என கோபமாக கேட்டான். கார்த்தி விக்னேஷிற்கு பதில் கூறாமல் கோபமாக நின்றவன் ஆனந்தி கண் கலங்கியதை பார்த்ததுமே அவளை இழுத்து அணைத்து கொண்டு, ஏமோ இப்படி பண்ண? உனக்கு ஏதாவது ஆகிருமோன்னு நான் பட்ட வலி ரொம்ப கொடுமாமோ. உனக்கு ஏதாவது ஆகியிருந்தா என்னால தாங்க முடியுமாமோ? கார்த்தி அழுவதை தாங்க முடியாமல், மாமா அழாதீங்க, நீங்க அழுதா எனக்கும் அழுக வருது. நீங்க கத்து கொடுத்த சிலம்பம் இருக்கும்போது எனக்கு என்னங்க மாமா ஆகிடும்? அவளும் கண் கலங்கியவாறு பேசினாள்.
இருவரின் எல்லையில்லா அன்பை பார்த்து மூவருமே வியந்துதான் போயினர். விக்னேஷின் அருகில் வந்த வினோத் அங்கு கீழே ஆனந்தியிடம் அடி வாங்கி வழியில் துடித்துக் கொண்டிருந்தவர்களை பார்த்தவாறே, மாமா, இவனுங்கள நீ அடிச்ச என்றான். நான் வர்றதுக்குள்ளேயே குட்டிமா வெளுத்து வாங்கிட்டா மாப்ள. குட்டி பிசாசா இந்த 3 பேரையும் அடிச்சான்? என்னால நம்ப முடியலையே மாமா. விக்னேஷ், ஆமாடா, அவ கம்பு சுத்தின அழக நீ பாத்துருக்கோணுமே. என்ன அழகா சிலம்பம் சுத்துறா தெரியுமா? அதான பார்த்தேன். குட்டி பிசாசு கிட்ட மாட்டினா சும்மா விடுவாளா? ஆனந்திக்கு கேட்காதவாறு மெல்ல தன் மாமனிடம் கூறினான். குட்டிமா, இவ உன்னை குட்டி பிசாசுன்னு சொல்றான்டா. வந்து என்னன்னு கேளு என தன் தங்கையிடம் போட்டு கொடுத்தான் விக்னேஷ். என்ன மாமா, நீ குட்டி பிசாசு கிட்ட போட்டு கொடுத்து போட்டியே, இப்ப கால்ல சலங்கையில கட்டி ஆடுவா என கூறிக்கொண்டிருந்தவன் ஆனந்தி கோபமாக அவளின் அருகில் வரவும் ஓட ஆரம்பித்தான். அவளும் ஓடியவாறு, டே எருமை, நின்னுடா, என்னையவா குட்டி பிசாசுன்னு சொல்ற? இரு, இன்னைக்கு உனக்கு இருக்கு. குட்டி பிசாச குட்டி பிசாசுன்னு தான் சொல்லுவாங்கடி. திரும்ப குட்டி பிசாசுன்னு சொன்ன உன்னை கொன்று வேண்டா. போடி, உன்னோட மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். மூச்சு வாங்க நின்றவள் விக்னேஷை பார்த்து அவனை பிடிக்க சொல்லி கண்ணை காட்டினாள். அவனும் தனது குட்டிமாவிற்காக வினோத் தன் அருகில் ஓடி வரும்போது பிடித்தவர், குட்டிமா பிடிச்சிட்டேன்டா என்றான். தன் அண்ணனிடம் மாட்டிக்கொண்டவனை பார்த்து பலிப்பு காட்டியவள் அவனின் அருகில் சென்று வினோத்தின் தலையில் கொட்டினாள். டே மாமா, போன்ற தங்கச்சிக்காக நண்பனையே புடிச்சு கொடுத்து போட்டல்ல, உனக்கு இருக்குடா என கூறிக்கொண்டே தனது மாமனை முறைத்தான். கார்த்தி ஆனந்தின் குறும்புத்தனத்தை பார்த்ததும் தான் இயல்பு நிலைக்கு வந்து முகத்தில் புன்னகை தவள சிரித்து கொண்டு நின்றான். விக்னேஷ், மாப்ள, ரொம்ப நேரமாயிடுச்சு, குட்டிமாவை கூட்டிட்டு நீங்க வீட்டுக்கு போங்க, நாங்க இவனுங்களை பாத்துக்கிறோம். ஆமாங்கண்ணா, ரொம்ப இருட்டிடுச்சு, நீங்க போங்க. விக்னேஷின் அருகில் வந்த கார்த்தி அவனின் கையை பிடித்துக்கொண்டு, ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். ஃபோன் பண்ணி சொன்ன உடனே நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் வந்து என்ற அம்முவுக்கு எதுவும் ஆகாம காப்பாத்தி போட்டீங்க. குட்டிமா எங்க வீட்டு செல்ல குட்டி மாப்ள, அவளுக்கு ஒண்ணுனா நாங்க சும்மா விட்டுருவோமா? நீங்க எல்லாத்தையும் மறந்து போட்டு குட்டிமாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க மாப்ள என்றான் விக்னேஷ். வினோத், ஏய் குட்டி பிசாசு, ஒன்றரை மேல அண்ணா உசிரே வச்சிருக்கிறாரு. இந்த 1 மணி நேரமா அவர் துடிச்ச துடிப்ப நான் நேர்லயே பார்த்து போட்டேன். இனிமே அவருக்காவது இந்த மாதிரி கிறுக்குத்தனம் பண்ணாம இரு. ஏதோ இன்னைக்கு நல்ல நேரம் உனக்கு. எதுவும் ஆகல. உனக்கு ஏதாவது ஆகியிருந்தா அத்தை, மாமா, அண்ணா எல்லாரோட நிலைமையை யோசிச்சு பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. எப்பவும் வினோத் குட்டி பிசாசுன்னு சொன்னா கோபப்படுறவ இப்போது கோபமே படாமல், சரி மாமா, நாங்க போயிட்டு வரோம் என்று கூறினாள். அவளின் பதிலை கேட்டு சந்தோஷப்பட்டவனாய் தலையாட்டியவன் கார்த்தியிடம், அண்ணா, என்னோட பைக்கையே எடுத்துட்டு போங்க, நான் நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன் என்று கூறினான் வினோத். ஆனந்தியும் கார்த்திக்கும் சென்ற பின் போலீஸ் வந்ததும் அவர்களுடன் அவனுங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துவிட்டு பிரகாஷின் மாமாவின் பொறுப்பில் விட்டுவிட்டு மூவரும் வீட்டிற்கு கிளம்பி சென்றனர். வீட்டிற்கு வந்த கார்த்தி பைக்கை நிறுத்தியதும் ஆனந்தி வண்டியிலிருந்து இறங்கி உள்ளே சென்றாள். அவன் உள்ளே சென்றதும் கார்த்தி தனது தந்தைக்கு ஃபோன் பண்ணி அவர் எடுத்ததும், அப்பா, இப்போ எங்க இருக்கீங்க என்றான். நானும் ஒன்ற அம்மாவும் எலவு வீட்ல இருந்து இப்போதாண்டா கிளம்புறோம். எதுக்கு கேட்குற கார்த்தி? அத்தையும் மாமாவும் கிளம்பி போட்டாங்களாப்பா? இல்ல கார்த்தி, அவங்களும் இனிதான் கிளம்ப போறாங்க. அப்ப நீங்க அம்மாவை கூட்டி போட்டு மாமா வீட்டுக்கே வந்து போடுங்க. நானும் மாமா வீட்ல தான் இருக்கேன். உங்ககிட்ட பேசணும். என்னாச்சு கார்த்தி, எப்போ ஊருக்கு வந்த? உன்னோட குரல் ஏன் ஒரு மாதிரி இருக்கு? நீங்க வாங்கப்பா சொல்றேன் என்றவன் போனை அணைத்து வைத்து விட்டான். சுசீலா, போன்ல கார்த்தியா பேசினா? என்னங்க சொன்னா? அவன் ஊருக்கு வந்துட்டான் சுசி. நம்மள ஒன்ற தம்பி வீட்டுக்கு வர சொல்றான். அவனோட குரலே சரியில்லை. நீ போய் ஒன்ற தம்பிய வரசா வர சொல்லு. கிளம்பலாம். எலவு வீட்டிலிருந்து கிளம்பி வீட்டிற்கு வந்த நால்வரும் வெளித்திணையில் உட்கார்ந்திருந்த கார்த்திக்கை பார்த்துவிட்டு அவனிடம் வந்தனர். சுசீலா, எப்போ கண்ணு வந்த? நீ ஊருக்கு வரேன்னு அம்மா கிட்ட சொல்லவே இல்ல. வா மருமகனே. வா கார்த்தி. பொன்னம்மாவும் சிவராமனும் வரவேற்றனர். கிருஷ்ணமூர்த்தி வந்ததிலிருந்து கார்த்தியின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார். பொன்னம்மா அங்கு இருந்த மகளை பார்த்ததும், ஏ ஆனந்தி, நீ எப்படி வீட்டுக்கு வந்த? உன்னை நந்தினி புள்ள வீட்டுல தானே இருக்க சொன்னேன். நான் சொன்னதை கேட்காம தனியாவா வந்த? தனது அம்மா கேட்டதும் ஆனந்தி கார்த்திக்கை நிமிர்ந்து பார்த்தவள் அவனின் முகத்தில் தெரிந்த கோபத்தை பார்த்ததும் தன் அம்மாவிடம் பொய் சொல்ல போனவள் வாயை மூடிக்கொண்டாள். அவளை முறைத்து பார்த்த கார்த்தி, அத்த, நான் தான் அம்முவை கூட்டி வந்தேன். நீங்க போய் குளிச்சு போட்டு வாங்க, அப்புறமா பேசலாம் என்றவன் தன் அம்மா அப்பாவை பார்த்து அவர்களையும் குளித்து விட்டு வர சொன்னான். மகள் பதில் சொல்லாமல் தலையை குனிந்து கொண்டதும் மருமகன் அவளை காப்பாற்ற பொய் சொல்கிறான் என்பதை கண்டுபிடித்த பொன்னம்மா எதுவும் சொல்லாமல் ஆனந்தியை முறைத்தார். சுசீலா, உன்னோட முகமே சரியில்லையே கண்ணு, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கம்மா, பஸ்ல வந்த களைப்பு, அம்பிட்டுதான். நீங்க போய் குளிச்சு போட்டு வாங்க, உங்ககிட்ட பேசணும். என்ன பேசணும் கண்ணு? எல்லாம் நல்ல விஷயம்தான் அம்மா,
நீங்க போயிட்டு வாங்க சொல்றேன். பொன்னம்மாவும் சுசிலாவும் குளித்துவிட்டு வருவதற்கு முன்னதாகவே சிவராமனும் கிருஷ்ணமூர்த்தியும் பம்ப் செட்டில் குளித்துவிட்டு வந்து கார்த்தியுடன் பேசிக் கொண்டிருக்கும் போதுதான் பெண்கள் இருவரும் வந்தனர். ஆனந்தி, போய் எல்லாருக்கும் டீ வச்சு எடுத்து போட்டு வா என்றார் பொன்னம்மா. அவள் உள்ளே சென்றதும் கிருஷ்ணமூர்த்தி, இப்ப சொல்லு கார்த்தி, எங்க கிட்ட என்ன பேசணும்? அப்பா, எங்களோட கண்ணாலத்தை பத்தி தானுங்கப்பா பேசணும்னு உங்களை வர சொன்னேன். எனக்கும் அம்முவுக்கும் சீக்கிரமே கண்ணாலம் நடக்கணும் என்றான். அவனின் பதிலை கேட்டதுமே சந்தோஷப்பட்டவராய், சுசிலா என்ற வயதுல பால வார்த்தடா கண்ணு, இந்த வார்த்தையை நீ எப்போ சொல்லுவேன்னு தான் அம்மா காத்துக்கிட்டு இருந்தேன். சிவராமன், உடனே கண்ணால வேலைய ஆரம்பிச்சு போடுறேன் மருமகனே. இந்த ஊரே அசந்து போற மாதிரி என்ற அம்மனியோட கண்ணாலத்தை நடத்த போறேன் என்றவர் தன் அக்காவை பார்த்து, அக்கா, உன்ற மருமகளுக்கு என்னென்ன சீர் வேணும்னு சொல்லு, அது அத்தனையும் செஞ்சு போடுறேன் என உற்சாகமாக மகளின் கண்ணாலத்தை பத்தி பேச ஆரம்பித்தார். சுசீலா, என்ற தங்கத்தை நீ என் வீட்டுக்கு மருமகளை அனுப்பி வச்சா போதும் தம்பி, அதுதான் நீ எனக்கு கொடுக்க போற சீரு. அக்கா தம்பியை போல் கிருஷ்ணமூர்த்தியும் பொன்னம்மாவும் சந்தோஷப்படாமல் இதுக்கு பின்னால் ஏதோ காரணம் இருப்பதை இருவரும் யூகித்து விட்டனர். எதனால கார்த்தி இந்த திடீர் முடிவு? அவனை பார்த்தவாறே கேட்டார் கிருஷ்ணமூர்த்தி. அவரை பார்க்காது வேற எங்கேயோ பார்த்தவாறே, உங்க எல்லாரோட ஆசையும் அதுதானேங்கப்பா என்றான். நான் கேட்டதுக்கு இது பதில் இல்ல கார்த்தி. என்னங்க பேசுறீங்க? இம்புட்டு நாள் பிடி கொடுக்காம இருந்தவனே மனசு மாறி இன்னைக்குதான் கண்ணாலத்துக்கு ஒத்துந்திருக்கான். அதையும் பேசியே கெடுத்து போடுவீங்க போலயே என்றார் சுசிலா. சுசி, நீ செத்த பேசாம இரு. நான் அவன்கிட்ட பேசியே ஆவோணும் என அழுத்தமாக கூறியவர், கார்த்தி, என்ன பார்த்து நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. சிறிது நேரம் தயங்கியவன் இன்று நடந்தது அனைத்தையும் கூறினான். அவன் கூறியதை கேட்டு நால்வருமே அதிர்ந்து விட்டனர். அப்போது டீ போட்டு எடுத்து வந்து வைத்தவளை பார்த்த பொன்னம்மா, ஏ ஆனந்தி, இன்னைக்கு பொழுதோட வீட்டுக்கு எப்படி வந்த என திரும்பவும் கேட்டார். அவரின் குரலில் தெரிந்த மாற்றத்தில் அவருக்கு உண்மை தெரிந்து விட்டதை புரிந்து கொண்டவள், அது வந்துங்கம்மா தயங்கியவாறே பேச ஆரம்பித்தாள். இழுக்காம நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு ஆனந்தி. அவரை பார்க்காம பயந்து தலையை குனிந்தவாறே, நடந்து வந்தேனுங்கம்மா என அவள் சொல்லி முடிக்கவில்லை. அதற்குள்ளாகவே அவளின் கன்னத்தில் அறைந்திருந்தார் பொன்னம்மா. அவர் அடித்த வேகத்தில் தடுமாறி கீழே விழப்போனவளை இழுத்து தனது மார்பில் போட்டு அணைத்து கொண்டான் கார்த்தி. அவர் அடித்ததும் சிவராமன் கோபம் கொண்டு பொன்னம்மாவை அடித்து விட்டார். இது அத்தனையும் சில நாளிகைக்குள்ளாகவே நடந்துவிட்டது. முதலில் அதிர்ச்சியிலிருந்து மீண்ட சுசிலா, டேய் சிவா, என்னடா பழக்கம் இது? எங்க முன்னாடியே பொண்டாட்டியை கை நீட்டுற என கோபமாக கேட்டார். தன் கணவன் அடித்ததில் திகைத்த பொன்னம்மா கன்னத்தை பிடித்தவாறே, இந்த அடிய உங்க மகளுக்கு கொடுத்து வளர்த்திருந்தீங்கன்னா இன்னைக்கு இம்புட்டு பெரிய ஆபத்துல மாட்டியிருக்க மாட்டா. பொட்ட பிள்ளைக்கு அதிக செல்லத்தை கொடுக்காதீங்கன்னு நான் இம்புட்டு நாள் சொல்லியிருப்பேன். ஒரு நாளாவது நான் சொல்றதை கேட்டீங்களா? நான் இன்னைக்கு அம்புட்டு தூரம் சொல்லியும் கேட்காம பொழுது இறங்க தனியா வீட்டுக்கு வந்திருக்கா. எனக்கு மட்டும் என்ன அவளை அடிக்கணும்னு ஆசையாங்க? நான் பெத்து வச்சிருக்கிறது ஒத்த புள்ள. அவளுக்கு ஏதாவது ஆகியிருந்தா நான் உசுரோடு இருந்திருக்கவே மாட்டேன். கார்த்தி சொன்னதை கேட்டு என்ற ஈர கொலையை நடுங்கி போச்சு. பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது என தனது உணர்வுகளை வார்த்தைகளாக கொட்டினார். என மன்னிச்சு போடு புள்ள. என்ற அம்மனியை நீ அடிச்ச உடனே என்னால தாங்க முடியல. என்ற அம்மனியை எம்புட்டு பெரிய ஆபத்திலிருந்து தப்பிச்சு வந்திருக்கு. அதை போய் அடிச்சு போட்டேன்னு தான் கோபம் வந்துருச்சு புள்ள. தனது அம்முவின் மேல் இம்புட்டு நேரம் கோபமாக இருந்தவன் அவள் அழுததை பார்த்ததுமே கோபம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய் மனதில் காதல் மட்டுமே மிஞ்சி இருந்தது. பொன்னம்மா சுசிலாவிடம், அண்ணி, எம்புட்டு சீக்கிரம் முடியுமோ அம்புட்டு சீக்கிரம் இவளை கார்த்திக்கு கண்ணாலம் பண்ணி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. இனி இவளை வீட்டுல வச்சு போட்டு நான் வயித்துல நெருப்பு கட்டிட்டு இருக்க முடியாது. அதான் கார்த்தியே கண்ணாலத்துக்கு சரின்னு சொல்லி போட்டானே, அப்புறம் என்ன பொன்னம்மா, அடுத்த முகூர்த்தத்திலேயே கண்ணாலத்தை முடிச்சு போடலாம் என்றார் சுசிலா. இவ்வளவு நேரம் அழுது கொண்டிருந்தவள் கார்த்தி கண்ணாலத்துக்கு ஒத்துக்கிட்டான்னு தனது அத்தை கூறியதை கேட்டதுமே அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவனும் முகத்தில் புன்னகை விரிய கண்களாலேயே பதில் கூறியதை பார்த்ததுமே சந்தோஷப்பட்டவளாய் சுற்றி பெற்றோரையும் அத்தை மாமாவையும் பார்த்தவள் அவர்கள் கண்ணால பேச்சில் மூழ்கி இருப்பதை பார்த்துவிட்டு கார்த்தியின் கையை பிடித்துக்கொண்டு உள்ளே சென்றாள். அவள் இழுத்த இழுப்பிற்கு சென்றாலும் பெரியவர்களை திரும்பி பார்த்தவாறே ஆனந்தியின் பின்னால் சென்றவன் உள்ளே சென்றதும், அம்மோ, என்னடா பண்ற? எல்லோரும் வெளியே பேசிட்டு இருக்கும்போது இழுத்து போட்டு வந்துட்ட. அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே கையை விட்டவள் அவனை பார்த்து வாயில் விரல் வைத்து ஷ் என மிரட்டியவாறே அவனின் அருகில் நெருங்கி வந்தாள். அவள் நெருங்கி வந்ததை பார்த்தவாறே நின்றவனின் கன்னத்தில் அவனின் உயரத்திற்கு எக்கி தனது பெருவிரலில் நின்றவாறே அவனின் முகத்தை தன் இரு கைகளாலும் பிடித்துக்கொண்டு அவனின் கன்னத்தில் தனது இதழை ஒற்றி எடுத்தவள், ரொம்ப தேங்க்ஸ் மாமா என்றாள்.
அவள் கொடுத்த முத்தத்தினால் ஏற்பட்ட அதிர்ச்சியிலிருந்து தெளிவதற்குள்ளாகவே அவனிடம் இருந்து விலகி சிரித்தவாறே ஓடி தனது அறைக்குள் புகுந்து கொண்டாள். அவளின் கொலுசு சத்தம் கேட்டு சுயநினைவுக்கு வந்தவன் அவள் கொடுத்த முத்தத்தின் ஈரம் இன்னும் தனது கன்னத்தில் இருப்பதைப் போல் உணர்ந்தான். அவள் முத்தமிட்ட கன்னத்தில் கை வைத்து தடவியவனின் முகத்தில் புன்னகை. அழகாக வெட்கப்பட்டவாறே தலைமுடியை கோதிக்கொண்டு புன்னகைத்தவன் வெளியே சென்றான். காதல் 6. விடியற்காலையில் நாதஸ்வர இசையும் கெட்டிமேள சத்தமும் அந்த திருமண மண்டபத்தில் ஒலித்துக் கொண்டிருந்தது. இன்று விடியற்காலையிலேயே பிரம்ம முகூர்த்தத்தில் மாங்கல்யம் பூட்டும் சடங்கு நடைபெற இருப்பதால் அந்த மண்டபம் உறவினர்களால் நிரம்பி வழிந்தது. மணமக்கள் இருவரும் தங்களது குடும்பத்தின் ஒற்றை வாரிசு என்பதால் பணத்தை வாரி இறைத்து ஊரை மெச்சும் வகையில் சிவராமனும் கிருஷ்ணமூர்த்தியும் திருமணத்தை நடத்தி கொண்டிருந்தனர். மணவரையில் உட்கார்ந்து அருமைக்காரர், அதாவது திருமணத்தை நடத்துபவர், சொல்வதை மணமக்கள் இருவரும் செய்து கொண்டிருந்தனர். இருவரின் மனமும் சந்தோஷத்தில் துள்ளிக் கொண்டிருந்தது. ஆனந்தி ஏற்கனவே அழகாக இருந்தாலும் இன்று திருமணம் என்பதால் பியூட்டி பார்லரின் கைவண்ணத்தில் மெரூன் கலர் காஞ்சிப்பட்டு உடுத்தி சேலைக்கு மேற்றாக நகை அணிந்து தேவதை போல் காட்சியளித்தாள். அவளுக்கு இணையாக மாப்பிள்ளை கார்த்தியும் பட்டு வேட்டி பட்டு சட்டையில் ஆண் அழகனாக மணவரையில் உட்கார்ந்திருந்தான். இருவரின் ஜோடி பொருத்தத்தை வந்திருந்த அனைவரும் பார்த்து வியந்தனர். அருமைக்காரர் கடவுளிடம் வணங்கிவிட்டு மாங்கல்யத்தை எடுத்து கொடுத்ததும் அதனை வணங்கியவன் நாணத்தால் முகம் சிவந்து தலையை குனிந்திருந்தவளின் முகத்தை பார்த்தவாறே அவளின் சங்கு கழுத்தில் பூட்டி அவளை சரிபாதியாக ஆக்கிக் கொண்டான். நாவிதன் மங்கள வாழ்த்து பாட வந்திருந்த உறவினர்கள் அச்சதை தூவி மணமக்களை வாழ்த்தினர். திருமண சடங்குகள் அனைத்தும் இனிதே நிறைவடைந்ததும் இன்றே இரு வீட்டின் குலதெய்வ கோவிலுக்கும் சென்றுவிட்டு இரவுதான் வீட்டிற்கு வந்தனர் மணமக்கள். வீட்டிற்கு வந்த கார்த்தி தனது தந்தையுடன் சென்று கண்ணாலத்திற்கு வேலை செய்தவர்களுக்கு கணக்கு பார்த்து பணம் கொடுத்துவிட்டு இரவு ரொம்ப தாமதமாக தனது அறைக்குள் வந்தவன் தனது அறையில் கட்டிலில் இந்த இரவுக்கென்று எடுத்த அவனுக்கு பிடித்த லைட் பிங்க் கலரில் சில்க் காட்டன் சேலை அணிந்து கழுத்தில் தான் கட்டிய தாலிக்கொடி மின்ன 3 நாளாக இருந்த கண்ணால அலைச்சலின் காரணமாக உறங்கியிருந்த தனது அம்முவை பார்த்தவன் கட்டிலின் அருகில் வந்து நின்றவாறே அவளின் பூமுகத்தை அணு அணுவாக ரசித்து பார்த்தான். அவனின் 25 வருட காதல் அல்லவா? அவள் சூடியிருந்த மல்லிகையின் மனம் அவன் நாசியை மட்டுமில்லாமல் அந்த அறையையும் நிறைத்தது. சிறிது நேரம் அவளை ரசித்தவன் பின்பு அவளுக்கு போர்வையை போர்த்திவிட்டு அவனும் அவள் அருகில் சென்று படுத்ததும் மனம் நிறைந்திருந்ததால் உடனே உறங்கிப் போனான். பாதி நேரத்தில் விழிப்பு வரவும் எழுந்தவள் தன்னருகில் படுத்திருந்தவனை பார்த்ததும், மாமா எப்போ வந்தாங்க என யோசித்தவாறே ஒரு கையை தலைக்கு கொடுத்து ஒந்திரிச்சு படுத்தவாறே அவனை பார்த்தவள், நீ ரொம்ப அழகு மாமா என முகத்தை பார்த்தவாறே பேசியவள் அவனை நெருங்கி படுத்து மார்பில் தலை வைத்து படுத்துக்கொண்டாள். அவன் தன் மார்பில் தலை வைத்ததுமே கண் விழித்தவன், ஏண்டாமோ தூக்க வரலையா என்றான். தலையை தூக்கி அவனை பார்த்தவாறே, வரல மாமா என்றாள். இவ்வளவு அருகில் அவளின் முகத்தை பார்த்ததுமே அவனின் இளமை விழித்து கொண்டு அவனை பாடாய்படுத்தியது. அவளின் முகத்தில் வந்து விழுந்த முடியை ஒதுக்கிவிட்டவன், அம்மு கொஞ்சம் தள்ளிப்படுடா, மாமாவுக்கு உன்னை இப்படி பக்கத்துல பார்த்ததும் மனசு ஏதோ பண்ணதுடா. முதலில் அவன் சொன்னது புரியாது யோசித்தவள் அவனின் கைகள் அவளின் வெற்றிடையில் அழுத்தமாக பதிந்ததுமே புரிந்ததுமே முகம் வெக்கத்தில் சிவக்க அவனின் மார்பிலே முகத்தை மறைத்து கொண்டாள். அம்மு ப்ளீஸ்டா, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, தள்ளிப்படுடா என கெஞ்சல் குரலில் கூறினான். தலை நிமிர்த்து பார்த்தவள், ஏமாமா நீ இம்புட்டு டியூப்லைட்டா இருக்க, இப்ப நான் ஒன்ற பொண்டாட்டி, அதை மறந்து போட்டியா? என்னது, நான் டியூப்லைட்டா என அதிர்ந்தவன், அம்மு அப்போ உனக்கு ஓகேவா என்று கேட்டான். நான் ஓகே சொல்லி சில நிமிஷம் ஆகிடுச்சு மாமா, நீ தான் லேட் பிக்கப்பா இருக்க. அவனை மேலும் கலாய்த்தாள். அம்மு என கூறிக்கொண்டே அவளை இறுக்கி அணைத்து அவளின் நெற்றியில் முத்தமிட்டு, எனக்காக ஓகே சொல்லாதம்மு, டயர்டா இருந்தா தூங்கு, நாளைக்கு அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, இவன் வேலைக்கு ஆக மாட்டான் என மனதில் நினைத்தவள் அவனின் கன்னத்தில் தன் இதழை ஊற்றினாள். அவள் ஆரம்பித்து வைத்ததை அவன் முடித்து வைத்தான். அந்த அறையில் சிறிது நேரத்திற்கு கொலுசின் ஓசையும் வளையல்களின் ஓசை மட்டுமே கேட்டது. உடல்கள் உரச, இதழ்கள் சண்டையிட, அவனின் உயிரணு அவளின் உயிரில் கலந்ததும் அவனின் தேடலும் ஒரு முடிவுக்கு வந்தது. அவர்களின் இல்லறம் நல்லறமாக மாறியது. 6 வருடங்களுக்கு பின்பு. ராத்திரி நேரம். காரில் சூழ்ந்து இருந்தாலும் முழுச்சந்திரன் பொன்னொளி வீசி பூமி தாயை ஒளிமயமாக்கிக் கொண்டிருந்தது. சந்திரனுக்கு இணையாக விண்மீன்களும் தன் பங்கிற்கு இன்னும் அழகு சேர்க்கும் விதமாக ஆகாயத்தில் பூத்து கிடந்தன. மார்கழி மாதம் என்பதால் குளிர் உடலை துளைத்ததால் கட்டியிருந்த சேலையின் முந்தானையை இழுத்து போர்த்தியவாறு
தனது மேலிட்ட வயிற்றை ஒரு கையால் பிடித்துக்கொண்டு அடிமேல் அடி வைத்து நடந்தவாறே தன் மாமனை எதிர்பார்த்திருந்தாள் ஆனந்தி. அவள் தலையில் சூடியிருந்த மல்லிகை மொட்டு மெல்ல விரிந்து வாசனை பரப்பிக் கொண்டிருந்தது. அவள் நடந்து கொண்டிருக்கும் போதே அவளின் முன்னால் தனது இரு கைகளையும் இடுப்பில் வைத்துக்கொண்டு விழிகளில் கோபம் என்ன வந்து நின்று அவளை முறைத்து பார்த்தால் 5 வயதே ஆன அந்த வீட்டின் இளவரசி கார்த்திக் ஆனந்தியின் தவ புதல்வி ஆதிகேசவர்த்தினி. ஆதி வந்து நின்றதை கூட கண்டு கொள்ளாமல் அவளை சுற்றி கொண்டு திரும்பவும் நடக்க ஆரம்பித்தாள் ஆனந்தி. அவள் தன்னை கண்டு கொள்ளாமல் போகவும் கோபம் கொண்டு அம்மா என கத்தியது அந்த வீட்டின் குட்டி தேவதை. ஆனந்தி, இப்ப எதுக்கடி கத்துற? நீ பண்ற வேலைக்கு கத்தாம என்ன பண்றதுமா? மழலை மொழியில் பேசினாள். நான் என்னடி பண்ண? என்ன பண்ணியா? இப்போ டைம் என்னன்னு தெரியுமா? இத கேட்கத்தான் இம்புட்டு சத்தமா கத்துனியாடி? ஒன்றரை கிட்டலாம் பேசவே முடியாது, போமா. எல்லாம் அப்பா கொடுக்கிற செல்லம். எப்படியோ போ, நான் போய் அப்பத்தா கிட்ட சொல்றேன் என கூறிவிட்டு உள்ளே ஓடினாள். மகள் உள்ளே போனதை கூட கண்டு கொள்ளாமல் ரோட்டையே பார்த்தவாறு நடந்து கொண்டிருந்தாள். வெளியே வந்த சுசிலா, ஆனந்தி கண்ணு, வந்து ஒருவை சாப்பிட்டு போட்டு போடாமா, வயிற்று புள்ளத்தாச்சு இம்புட்டு நேரம் சாப்பிடாம இருக்கக்கூடாது. எனக்கு பசிக்கலைங்கத்த, நீங்க போங்க, நான் மாமா வந்ததும் சாப்பிட்டுக்கிறேன். சரி கண்ணு, உள்ளாரையாவது வந்து உக்காரு. இம்புட்டு நேரம் பணியில இருந்தா மேலுக்கு முடியாம போயிடும் கண்ணு. அவர் இம்புட்டு தூரம் சொன்னதனால் உள்ளே வந்தவள் தனது அறைக்கு சென்று உட்கார்ந்து கொண்டாள். கார்த்தி தனது அப்பா பார்த்து கொண்டிருந்த ரைஸ் மில்லை அவன் கையில் எடுத்த இந்த 6 வருடத்தில் பெரிய அளவில் தொழிலை விரிவுபடுத்தி நெல்லை வாங்கி அரைத்து அரிசியை எல்லா பெரிய பெரிய கடைகளுக்கும், ஹோட்டல், சூப்பர் மார்க்கெட்டுக்கும் மொத்தமாக சப்ளை பண்ணி கொண்டிருக்கின்றான். வேலை முடிய கொஞ்சம் தாமதம் ஆனதனால் வேகமாக வீட்டிற்கு வந்த கார்த்தி பைக்கை வாசலில் நிறுத்திவிட்டு உள்ளே சென்றான். ஹாலிலே அவனுக்காக காத்திருந்த சுசிலா கார்த்தியை பார்த்ததும், ஏன் கண்ணு இம்புட்டு நேரம்? ஆனந்தி நீ இல்லாம சாப்பிட மாட்டான்னு தெரியும்ல, கொஞ்சம் நேரமா வந்திருக்கலாம்ல கண்ணு. மில்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சுமா, அதான் வர நேரமாகி போச்சு. சுசிலாவின் அருகில் உட்கார்ந்திருந்த கிருஷ்ணமூர்த்தி, வேலை முடிய நேரமாகும்னா என்ன கூப்பிட்டிருந்தா நான் வந்து பார்த்துக்கிட்டு உன்னை வீட்டுக்கு அனுப்பியிருப்பேன்ல. மருமக உன்னை எதிர்பார்த்து எம்புட்டு நேரமா வாசல்லையே உட்கார்ந்துருக்கு. சரி போ, போய் அந்த புள்ளைய சாப்பிட வை என்றார். சாரிப்பா, நானும் வேலையை சீக்கிரமா முடிச்சு போட்டு வந்துடலாம்னு தான் பார்த்தேன், ஆனா முடியல. சுசிலா, கண்ணு, அப்புறமா பேசிக்கலாம். நீ போய் மருமகளை சாப்பிட வை. புள்ள வெறும் வயித்தோட தூங்கிற போகுது. சரிங்கம்மா, நீங்களும் அப்பாவும் போய் தூங்குங்க, நான் பாத்துக்கிறேன் என்றவன் சமையலறை சென்று ஆனந்திக்கு சாப்பாடை போட்டு எடுத்துக்கொண்டு அறைக்கு சென்றான். அவனுக்காக காத்திருந்த ஆனந்தி அசதியில் அப்படியே தூங்கிவிட்டாள். சாப்பாட்டு தட்டை கொண்டு போய் வைத்துவிட்டு ஆனந்தியின் தலையில் கை வைத்து தடவினான். அவன் ஸ்பரிசம் பட்டதுமே உறக்கத்திலிருந்து விழித்தவள், மாமா எப்போ வந்த என்றாள். அவள் வேகமாக எழுந்திருக்கவும், பார்த்து அம்மு, மெல்ல எழுந்திருச்சு உட்காரு. அவள் எழுந்து கட்டிலில் சாய்ந்து அமர்வதற்கு தலையணையை எடுத்து அவளின் முதுகுக்கு வைத்தவன் அவளின் அருகிலே அமர்ந்து சாப்பாட்டை அவளுக்கு ஊட்ட ஆரம்பித்து கொண்டே, ஏ அம்மு, நான் வர லேட்டானா சாப்பிடாம இருப்பியா? நேரத்துக்கு சாப்பிடலன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? இப்போ உன்னோட சேர்த்து நீ 3 உசிருக்கு சாப்பிடணும் அம்மு. சாப்பாட்டை வாங்கி கொண்டே, நீ சாப்பிட்டியா மாமா என்றாள். நான் சாப்பிட்டு போட்டேன் அம்மு. பொய் சொல்லாத மாமா, நான் சாப்பிடாம நீ சாப்பிட்டிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் என கூறிக்கொண்டே தட்டில் இருந்த சாப்பாட்டை அவனுக்கு எடுத்து ஊட்டினாள். ஏமாமா, ரொம்ப வேலையா? ரொம்ப கலப்பா தெரிகிற? எப்பவும் இருக்கிற வேலைதான் அம்மு. பேசிக்கொண்டே இருவரும் சாப்பிட்டு முடித்ததும் கார்த்தி எழுந்து சென்று தட்டை கழுவி வைத்து விட்டு வந்தான். கால் ரொம்ப வலிக்குது மாமா. அவள் கூறியதுமே அவளின் காலை மடியில் எடுத்து வைத்து பிடித்து விட ஆரம்பித்தான். மாமா, நான் ஒன்றைக்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? கேளம்மோ. ஆண்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி உருகி உருகி காதலிக்கிறாங்க. அதுவே கண்ணால ஆகிட்டா அவங்க கிட்ட அந்த காதல் இருக்க மாட்டேங்குதே, ஏன் மாமா? கண்ணாலத்துக்கு அப்புறம் நான் ஒன்றரை மேல வச்சிருக்க காதல் குறைஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறியாமோ? முதல்ல நான் சொல்றத முழுசா கேளு மாமா. ம், சொல்லு அம்மோ. மாமா, போதும், கால் வலி சரியாகிடுச்சு. நீ இங்க என்ற பக்கத்துல வந்து உட்காரு மாமா. கார்த்தி எழுந்து வந்து உட்கார்ந்ததும் அவனின் தோளில் சாய்ந்து கொண்டவள், மாமா, நேத்து நம்ம செக்கப்க்கு ஹாஸ்பிட்டல்ல போனப்ப பார்த்தோம்ல, என்னோட ஃப்ரெண்ட் ரம்யா குழந்தைக்கு மேலுக்கு முடியலன்னு கூட்டிட்டு வந்திருந்தால, பிங்க் கலர் சுடிதார்ல குட்டியா வந்திருந்ததே, அந்த பாப்பாவியா சொல்றாமோ? கார்த்தி சொன்னதை கேட்டதும் அவனின் தோளில் சாய்ந்திருந்தவள் வேகமாக எழுந்து அவனை கோபமாக முறைத்து பார்த்தாள். ஏன் அம்மா முறைக்கிற? அப்போ அந்த பாப்பா இல்லையா? வேற ஆறு? அவன் யோசிக்க ஆரம்பிக்கவும் அவனின் தலையில் நங்கென்று கொட்டு வைத்தாள். ஆ! வழியில் லேசாக கத்தியவாறே தலையை தேய்த்து கொண்டு, ஏன் அம்மு தலையில கொட்டின?
எதுக்கு கொட்டுனேன்னு உனக்கு புரியலையா மாமா? சத்தியமா புரியல அம்மு. நான் பக்கத்துல இருக்கும்போதே என்னோட ஃப்ரெண்ட சைட் அடிச்சிருக்க. அதனால தான் அவ போட்டிருந்த சுடிதார் கலர் முதற்கொண்டு அவ குட்டியா இருந்த வரைக்கும் சொல்ற. அதுவும் கூடவே பாப்பா வேற என கண் கலங்கியவாறே கூறினாள். அவளின் கண்ணீரை பார்த்ததும் இழுத்து அணைத்துக் கொண்டவன் கண்ணீரை துடைத்து விட்டவாறே, ஏ அம்மு, இப்ப என்ன ஆச்சுன்னு அலற? நீ டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் ஃபோன் வரவும் வெளியே வந்தேன்ல. அப்ப அந்த பொண்ணு என்கிட்ட வந்து அண்ணா நல்லா இருக்கீங்களான்னு கேட்கவும் எனக்கு முதல்ல ஆறுன்னு தெரியல. அப்புறம்தான் அந்த பாப்பாவே உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்னதும் தான் கண்ணாலத்துல பார்த்த ஞாபகம் வந்தது. அந்த பாப்பாவை பார்க்க ரொம்ப குட்டியா இருந்ததால அப்படி சொல்லி போட்டேன். அதுக்கு போய் அலறியே அம்மு. சாரி மாமா. சரி, மன்னிச்சு போட்டேன். நீ சொல்லுடா அம்மு. அவ இன்னைக்கு ஃபோன் பண்ணியிருந்தா. அவளும் நம்மள மாதிரி லவ் பண்ணி தான் கண்ணாலம் பண்ணிக்கிட்டா. இப்போ அவ வீட்டுக்காரரோட கோச்சுக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு வந்து 1 மாசம் ஆகுது. அவளோட வீட்டுக்காரர் ஒரு தடவை கூட வந்து பார்க்கலையாம். அவங்க என்ன உயிருக்கு உயிரா லவ் பண்ணாங்க. ஆனா இப்போ அந்த காதல் எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியலடின்னு ரொம்ப புலம்பி அழுதா மாமா. எனக்கு ரொம்ப பாவமா போச்சு தெரியுமா? எனக்கு என்னமோ உன்னோட ஃப்ரெண்டு கிட்டயும் தப்பு இருக்குமோன்னு தோணுது அம்மு. இப்பவும் அவர்தான் வந்து பேசணும்னு நினைக்குது. இந்த பொண்ணு போய் பேச நினைக்கல. இதுவே தப்புதான். காதலாகட்டும், திருமண வாழ்க்கையாகட்டும். தன்னோட இணை கிட்ட ஈகோ பார்த்தா அங்க அன்பு தோத்து போயிடும் அம்மு. ஆறாவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போனா தான் வாழ்க்கை அழகா இருக்கும். அந்த பொண்ணு கோவத்தை விட்டு போட்டு போய் அவங்க வீட்டுக்காரர்கிட்ட மனசு விட்டு பேச சொல்லுடா அம்மு. எல்லாம் சரியாகிடும். ஏமாமா, நமக்கு கண்ணால் ஆகி இம்புட்டு வருஷமாயும் நீ என்ற மேல வச்சிருக்க காதல் துளி கூட குறையவே இல்லையே மாமா. இப்ப கூட உன்னோட முகத்துல ரொம்ப களைப்பு தெரியுது. இருந்தும் எனக்காக ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்றியே. எப்படி மாமா? நான் உன்னை ஒரு கேள்வி கேட்கிறேன் அம்மு. நீ ஏன் இந்த நிலையிலயும் நான் வர வரையிலும் சாப்பிடாம எனக்காக காத்துக்கிட்டு இருந்த? நீ சாப்பிடாம நான் என்னைக்கு மாமா சாப்பிட்டிருக்கேன்? இப்ப சொன்னேன்ல, இதுக்காகத்தான். நான் உன்ற மேல பைத்தியமா இருக்க வைக்குது அம்மு. காதல உணர வைக்க பெருசா எதுவும் செய்ய தேவையில்லாமோ. உனக்காக நான் இருக்கேங்கன்றத சின்ன சின்ன செய்கையில காட்டினாவே போதும். வாழ்நாள் முழுசும் காதல் குறையாது. நான் எம்புட்டு டென்ஷனா வீட்டுக்கு வந்தாலும் உன்னோட சிரிச்ச முகத்தை பார்த்தேனா போதும், மனசு லேசாகிடும். இது காதல் இருந்தா மட்டுமே சாத்தியம் அம்மு. ஆனந்தி கார்த்தி பேசுவதை கேட்டுக்கொண்டே அவனின் தோள் சாய்ந்தவாறே உறங்கிவிட்டாள். கார்த்தியின் கதவை லேசாக தட்டிவிட்டு, கார்த்தி என சுசீலா கூப்பிட்டார். கதவு திறந்துதான் இருக்கு, வாங்கம்மா. குட்டிமா ஒன்றரை கூட தூங்குறாளாம். வரா, படுக்க வச்சுக்கோ கார்த்தி. வெளியே நின்று பேத்தியை உள்ளே அனுப்பிவிட்டு திரும்பவும் கதவை மூடிவிட்டு சென்று விட்டார் சுசீலா. கண்ணை தேய்த்து கொண்டே உள்ளே வந்த மகளை தூக்கியவன், என்றா கண்ணு, அப்பா கூட தூங்கணுமா என கேட்டவாறே மகளை தனது நீட்டிய காலின் மேலே படுக்க வைத்துக் கொண்டான். தன் உயிரானவளை மார்பிலும் தன் உயிரில் வந்தவளை மடியிலும் சுமந்தவாறே கண்ணயர்ந்தான். பாதி நேரத்தில் லேசாக வலி எடுக்கவும் எழுந்தவள் அவனின் தூக்கம் கலைக்காமல் மெதுவாக கட்டிலை விட்டு இறங்கி வெளியே வந்து தூணில் சாய்ந்தவாறே திண்ணையில் உட்கார்ந்தாள். அவள் எழுந்த சிறிது நேரத்திலே விழித்தவன் அருகில் அவளை காணாமல் ஒரு நிமிடம் அதிர்ந்தவன் பின்பு காலில் படுத்திருந்த மகளை தூக்கி கட்டிலில் படுக்க வைத்துவிட்டு வெளியே வந்தவன் திண்ணையில் ஆனந்தி இடுப்பை பிடித்துக்கொண்டு உட்கார்ந்திருப்பதை பார்த்ததும் பயந்து போய், அம்மு, என்னடா பண்ணுது என பதட்டமாக கேட்டுக்கொண்டே அவளின் அருகில் சென்றான். ஐயோ மாமா, நீ பதட்டப்படுற அளவுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. லேசா வலிக்கிற மாதிரி இருந்தது. அதான் வெளியே வந்து உட்கார்ந்தேன். அவள் கூறிக்கொண்டிருக்கும் போதே அடிவயிற்றில் திரும்பவும் வலி எடுத்ததும் கண்களை இறுக மூடிக்கொண்டு வலியை பொறுத்து கொண்டாள். அவள் வலியை பொறுத்து கொண்டு இருப்பதை பார்த்தவன் ஓடி சென்று தனது அம்மாவை எழுப்பி சொல்லிவிட்டு திரும்ப அவளிடம் ஓடி வந்து, அம்மு, எழுந்துருடா, ஹாஸ்பிட்டல் போயிடலாம் என கூறிக்கொண்டே அவளின் கையை பிடித்து எழுப்பினான். அவன் கை நடுங்குவதை பார்த்தவள், மாமா, எனக்கு ஒன்னும் இல்ல, நீ எதுக்கு இம்புட்டு பயப்படுற? கார்த்தியின் பின்னே எழுந்து வந்த சுசிலா ஆனந்தியின் முகத்தை பார்த்ததுமே இது பிரசவ வலி என புரிந்ததும் தன் பின்னால் வந்த கணவரிடம், ஏங்க, போய் காரை எடுத்து போட்டு வந்து வாசல்ல நிறுத்துங்க. அதுக்குள்ள நான் ஹாஸ்பிட்டலுக்கு தேவையானதை எடுத்துட்டு வாரேன் என கூறிக்கொண்டே வேகமாக உள்ளே சென்று ஆனந்திக்கு தேவையான நைட்டி, சேலை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தார். கார் வந்து கார்த்தி ஆனந்தியை மெல்ல காரின் பின் சீட்டில் உட்கார வைத்தான். பையை எடுத்துக்கொண்டு வந்த சுசிலா, கார்த்தி, நீ காரை எடு. அப்பா காலை குட்டிமா தூங்கி எழுந்ததும் கூட்டிட்டு வரட்டும் என்றவர், ஏங்க, அப்படியே தம்பிக்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டல் வர சொல்லிடுங்க என்றார். சரி சுசி, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. எதுனாலும் எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க என கூறி அனுப்பி வைத்தார் கிருஷ்ணமூர்த்தி. காரில் ஏறியதுமே கார்த்தி டாக்டருக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொன்னதும் கார் மருத்துவமனை நோக்கி சீறி பாய்ந்தது. நேரம் ஆக ஆக ஆனந்திக்கு வலி அதிகமாகவும் முகமெல்லாம் வேர்த்து போய்
வலி தாங்கிக் கொண்டு உட்கார்ந்திருந்தவள் வலி பொறுக்க முடியாமல், "அத்தை, என்னால முடியல. ரொம்ப வலிக்குது" என கண் கலங்கி கூறினாள். "கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ கண்ணு. ஹாஸ்பிடல் போயிடலாம்." ஹாஸ்பிடல் வந்ததும் காரை நிறுத்திவிட்டு இறங்கி வந்த கார்த்தி பின்பக்க கதவை திறந்து ஆனந்தியை தன் கைகளால் ஏந்திக் கொண்டு உள்ளே வேகமாக சென்றான். அங்கிருந்த நர்ஸ் அவன் ஆனந்தியை தூக்கி கொண்டு வருவதை பார்த்ததுமே ஓடி சென்று ஸ்ட்ரெச்சரை தள்ளி கொண்டு வந்து, "இதுல படுக்க வைங்க சார்" என்றாள். அவன் படுக்க வைத்ததும் ஸ்ட்ரெச்சரை பிரசவ அறைக்கு தள்ளி கொண்டு சென்றாள். பிரசவ அறையில் ஆனந்தியின் கதறலை கேட்டு கார்த்தி வெளியே துடித்து போய்விட்டான். ஆனந்தியை பாடாய்ப்படுத்திவிட்டு காலை 7 மணிக்கு கார்த்தியின் இரட்டை வாரிசுகள் வெளி உலகத்தை காண வந்தனர். குழந்தையின் அழுகுரல் கேட்டதும் தான் வெளியே இருந்தவர்கள் நிம்மதியாகினர். பிரசவ அறையில் இருந்த குழந்தைகளை சுத்தம் பண்ணி வெளியே தூக்கி வந்த நர்ஸை பார்த்ததும் இரு பாட்டிமார்களும் ஆளுக்கொன்றாக தங்கள் வீட்டு வாரிசை முதலில் கையில் ஏந்தி கொண்டனர். கார்த்தி, "சிஸ்டர், என்ற அம்மு எப்படி இருக்கா? நான் போய் பார்க்கலாமா?" "இன்னும் கொஞ்ச நேரத்துல நார்மல் வார்டுக்கு மாத்திடுவோம். போய் பாருங்க சார்." ஆனந்தியை நார்மல் வார்டுக்கு கொண்டு வந்ததும் முதல் ஆளாக கார்த்தி உள்ளே சென்றான். குழந்தை பெற்ற களைப்பில் ஓய்ந்து போய் படுத்திருந்தவளை பார்த்தவன் அருகில் சென்று அவளின் கலைந்திருந்த முடியை ஒதுக்கிவிட்டு அவளின் நெற்றியில் முத்தமிட்டு, "ரொம்ப சாரிடாமு" என்றான். அவன் ஸ்பரிசம் பட்டதுமே கண் விழித்தவள் அவனின் கண்களில் கண்ணீரை பார்த்து திகைத்து போய் அவனின் கண்ணீரை துடைத்து விட்டவாறே, "மாமா, என்ன இது? சின்ன குழந்தை மாதிரி கண் கலங்கி போட்டிருக்க" என்றாள். அவள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவர்களின் மொத்த குடும்பமும் அவளை பார்க்க உள்ளே வந்தது. தன் பேரனை கையில் ஏந்தியவாறு வந்த பொன்னம்மா அவளின் தலையை தடவியவாறே அவளின் கன்னத்தில் முத்தமிட்டார். அப்போதுதான் தனது அப்புச்சியுடன் வந்த ஆதிகேசவர்த்தினி, "அம்மா, 2 குட்டி தம்பியும் ரொம்ப அழகா இருக்காங்கம்மா" என்றாள். தனது மூத்த மகளின் கன்னத்தை தடவியவாறே, "சரிடா தங்கம்" என்றாள். அம்மா தன் அக்காலை கொஞ்சுவது பிடிக்காமல் அழுக ஆரம்பித்தான் குட்டி பையன். குழந்தை பசிக்க அளவும் சுசிலாவும் பொன்னம்மாவும் ஆண்களை வெளியே அனுப்பிவிட்டு குழந்தைக்கு பால் குடிக்க ஆனந்திக்கு உதவினர். குழந்தை பால் குடித்ததும் உறங்க வைத்துவிட்டு அவளின் அம்மாவும் அத்தையும் வெளியே சென்றதும் கார்த்தி உள்ளே வந்தான். குழந்தைகள் தொட்டிலில் உறங்குவதை பார்த்தவன் அவளின் அருகில் வந்து கட்டிலில் உட்கார்ந்து அவளின் கையை எடுத்து தன் கைகளுக்குள் பொத்தி வைத்துக்கொண்டு, "நமக்கு இந்த 3 குழந்தையே போதும் அம்மு. இன்னொரு முறை என்னால நீ துடிக்கிறத தாங்க முடியாது." "ஏமாமா, ரொம்ப பயந்து போயிட்டியா? நீ வலி தாங்க முடியாம கதர்ன ஒவ்வொரு கதறலுக்கும் நான் செத்து பொழைச்சேன் அம்மு" என்றவனின் குரலில் இப்போதும் அவ்வளவு வலி தெரிந்தது. எப்போதும் போல இப்போதும் அவனின் காதலை பார்த்து வியந்தவள், "மாமா, இங்க என்ன பாரேன்." தலை குனிந்திருந்த அவனின் முகத்தை தூக்கி கண்களை பார்த்தவாறே, "ஒவ்வொரு பொண்ணும் பிரசவ வலிய வலின்னு தெரிஞ்சே அனுபவிப்பா. அதுலதான் அவளுக்கு சந்தோஷமே மாமா. அந்த வலி கூட குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அது எப்பவும் மனசுக்குள்ள பூட்டி வச்சு நினைச்சு பார்க்கிற சுகமான நினைவு. அது உன்னால எனக்கு கிடைச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மாமா" என்றவள் அவனின் கன்னத்தை தன் இரு கைகளாலும் பிடித்து முகத்தின் அருகில் கொண்டு வந்து அவனின் நெற்றியில் தன் இதழை ஒற்றி எடுத்தவள், "ஐ லவ் யூ மாமா" என்றாள். மனையாளின் ஒற்றை முத்தம் அவன் மனதில் இவ்வளவு நேரம் இருந்த வருத்தம் கூட காணாமல் போய்விட்டது. அவனும் அவளின் கண்களை பார்த்தவாறே, "ஐ லவ் யூ அம்மு" என்றவன் அவளை அணைத்து கொண்டான். அவனின் புதல்வர்கள் தனது தந்தை தாயை கொஞ்சுவதை பொறுக்க முடியாமல் சினுங்க ஆரம்பித்தனர். குழந்தையின் சினுங்களில் அவளை பிரிந்தவன் கட்டிலில் இருந்து எழுந்து சென்று குழந்தைகள் படுத்திருந்த தொட்டிலை ஆட்டியவாறே, "என்றா கண்ணு, தூக்க வரலையா?" தன் குழந்தைகளிடம் கொஞ்சினான். ஆனந்தி தனது மாமாவையே ரசித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவள் பார்க்கவும் திரும்பி பார்த்தவன் அவளின் கண்களில் தெரிந்த காதலை பார்த்ததும் அவனும் அதே அளவு காதலை தன் கண்களில் காட்டினான். இருவரின் காதலை பார்த்து காதலும் கசிந்துருகியது. முற்றும். என்னங்க, கதையை கேட்டிங்களா? கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கதையை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.